அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடும் போது தங்கள் நாவிலேருந்து சாபத்தை சொல்லுவாங்களா? யாராவது அப்படி செய்வாங்களா? எங்கள் குடும்ப வாழ்க்கை நாசமாக போகுதாக இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? வெட்டிங் ஆனிவர்சரி எத்தனாவது உதாரணம், ஒரு 25 வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோம். கல்யாணம் ஆகி சரி 10 வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோம். 10 வருஷம் நாசமாக போனது 11வது வருஷத்துலேயே நாசமாக போன ஆண்டவரேன்னு சொல்லுவாங்களா யாரும்? மனுஷர்களுக்கு இந்த பூமியில் ஆவிக்குரிய காரியங்களில் இருக்க வேண்டியவைகள் இருக்கணும், இருக்கக்கூடாதவைகள் இருக்கக்கூடாது, மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்தோத்திரம். எப்படி நம்ம விசுவாசிக்க முடியுது காணாத ஒரு இறைவனை? அதர்சனமான தெய்வத்தை எப்படியாவது காண்கிறது போல விசுவாசித்தாக்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 1 வாரமா 2 வாரமா அப்பா என்னைக்கு நம்ம மறுபடியும் பிறந்தோமோ அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் இல்லை, இதுக்கு மேலேயும் அவர் வர்ற வரைக்கும் என்னமோ நேற்று தான் ஐயாவை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி, இந்த காலில் தான் ஏசு ஐயாவை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னா இது எப்படி சாத்தியம்? ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இறைவனை எவ்வளோ 1000 ஆண்டு, ஓராண்டுகள், 100 ஆண்டுகள், எத்தனை நாவு இருந்தாலும் போதாதுன்னு சொல்லி பாடிட்டு இருக்கோம்னா அவர் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி நம்மளை ஆத்மாவை இழுத்துட்டாரு, அவ்வளவுதான். அதே நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் அடையாமல் தாமதமாகுமானால் அதுலயும் பொறுமை. பட்டு 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 பட்டுன்னு காரியங்கள் நிறைவேறணும், முடிச்சிடணும், ஓடிடணும், தள்ளிடணும், அதல்ல ஜீவியம். ஹல்லேலூயா. அதல்ல ராங். கொஞ்சம் ஊழியம் செய்வோம், நல்ல விருப்பம். கொஞ்ச நேரம் பரிசுத்தவான்களுக்காக முழங்கால் நின்று ஜெபிப்போம், எனக்காகவே ஜெபிக்கிறது. எங்கள் வீடு கட்டணும், இன்னொரு வீடு வாங்கணும், இன்னொரு 2 சவரன் வரணும், அது வரணும். ஐயோ நேற்று 16,400 ரூபா, இன்னைக்கு 14,300 ரூபா ஆச்சே. அடிச்சுக்குது உள்ளம். இந்த ஆவிக்கு நீ தானே கனெக்ஷன் போட்டு வச்சிருக்க, இதெல்லாம் சும்மா தேவையில்லாமல் கட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கு இந்த மாம்சத்தை பயன்படுத்தி அவன் இழுப்பான் பாருங்க. எக்ஸிபிஷனில் மாம்சத்தை இழுக்க, ஆத்மாவை இழுக்க, 2 பேரும் சேர்ந்து ஆவியை கட் பண்ண, என்ன போராட்டமாக இருக்குது. இதெல்லாம் யோசித்து பரிசுத்தாவியானவர் சொல்ல சொல்ல எழுதி வச்சதான பரிசுத்தவான்கள். நமக்கு என்ன புதுசாக கிடைச்சிருக்குது? நியாயப்பிரமாணம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அது எனக்கு விரும்புகிறேன். ஆனால் நான் பாவம் செய்யணும்னு கூட விரும்பலை, ஆனால் விரும்பாததை செய்கிறேன். நியாயப்பிரமாணத்தை போன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன், ஆனால் பாவத்தை விடுறான்னா விடவும் முடியல. என்ன இது நடுவில் மாட்டி முழிக்கிறேனேன்னு நெகட்டிவ் இச்சைகளை பற்றி அவன் புலம்புறான். பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு அனுப்பி தந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர். He is a good God. பரலோகத்திலிருந்து வராத ஒரு எந்த ஆவியையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்திலிருந்து வராத எந்த உபதேசமும் நமக்கு அவசியம் இல்லை. அது எவ்வளவுதான் பார்வைக்கு அழகா இருந்தாலும், ஹல்லேலூயா, அது எவ்வளவுதான் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தாலும் பரலோகத்திலிருந்து வராத பட்சத்தில் அதுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்ல வேண்டிய தெளிவுக்குள் வர வேண்டுமே. தேவன் தாமதித்தால் வேற, வாழ்க்கையில தேவன் தாமதிக்காமல் தாமதம் வருமானால் தேவனிடத்திலிருந்து வரல. நம்முடைய மாம்ச சுபாவம் டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. நம்ம வாயில எத்தனை கெட்ட வார்த்தை வருது. ஆண்கள் வாயில கெட்ட வார்த்தை, பெண்கள் வாயிலிருந்தும் கெட்ட வார்த்தை வருதே. மனம் திரும்புவோமா? வரக்கூடாதுல்ல. எண்ணங்கள் அசுத்த எண்ணங்கள் அல்லவா? வாலிப செல்வங்களே, இயேசு ஆகிய மெய்யான ஃப்ரெண்டை தவிர்த்து எந்த பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் வேஸ்ட். சாட்சியை கரப்படுத்திக் கொள்ளக்கூடாது. போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அந்நியர்னர். போன வாரத்தில் பரதேசி அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். அந்நியர் பரவாயில்ல போல இருக்கு, பரதேசி அதை விட
கேவலமாக இருக்குது. கேவலம் இந்த சென்ஸ் ஆழமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எங்கேயும் வேறு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார். நான் ஒரு 2 நிமிஷம் பழசை ஞாபகப்படுத்திட்டு போகிறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்போ எங்கேயுமே வேறு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டார். வாழ்கிற வரைக்கும் வாழ்கிறோம், அனுபவிக்கிற வேண்டிய நேரத்தில் அனுபவிக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிக்க வேண்டியதான். ஆனால் வேறு கொண்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லி பல காரியங்களை சொன்னார். ஒரு ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் விளக்கி காட்டினார். இன்னும் நிறைய காரியங்களை சொன்னார். 4 விதமான வேலைகளுக்கு ஒரு 4 விதமான காரியங்கள் என்று சொன்னார். நமக்கு ஒரு ட்ராவல் பண்ணுகிறவங்க, அதனால் நம்ம ட்ராவலரு. நமக்கு ஒரு ரேஸ் இருக்குது, ஓட்டப்பந்தயம் இருக்குது, அதில் பந்தய பொருளுக்காக ஓடணும். 3வதாக நமக்கு ஒரு யுத்தம் இருக்குது, ஆகையினால யுத்த வீரர்களாகி வாழணும். 4வது நமக்கு ஒரு கர்த்தருடைய வேலை இருக்குது, அதனால் லேபரர்ஸ் ஆக வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து 4 விதமான கூட்டத்தார் எப்படி மனத்தெளிவுள்ளவர்களாக இருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்காணி, பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், இவங்களுக்கு மனத்தெளிவு வேணும். அப்புறம் முதிர் வயதுள்ளவர்களுக்கு மனத்தெளிவு வேணும். அப்புறம் வாலிப ஸ்திரீகளுக்கு, பாலிய ஸ்திரீகளுக்கு மனத்தெளிவு, பாலிய புருஷர்களுக்கு மனத்தெளிவு ஆக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டார். இந்த மனத்தெளிவு உள்ளவன் ஓடிக்கிட்டே இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயுமே நிற்க மாட்டான். வேலை செய்கிறவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. வேலை செஞ்சு முடித்தவங்களா நிற்கணும்னு எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6:13 சேர்ந்து வாசிக்கலாம் நீங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். பார்த்தீங்களா, சகலத்தையும் செய்து முடிக்காமல் போகக்கூடாது. எல்லாம் எல்லாம் முடிச்சிடணும். எக்ஸாமுக்கு போகும்போது எல்லா லெசன்ஸையும் முடிக்கணும். சிலபஸையே முடிச்சுட்டு தான் பரீட்சைக்கு போகணும். வாத்தியார் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். அறகுறையாக படிச்சுட்டு போனால் பயம்தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இங்கே சகலத்தையும் செய்து முடிக்கிறது வேற, எவ்வளவு செய்ய சொல்ல மாட்டேங்கல. எவ்வளவு செய்யணும்? அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்க. ஒரு நாள் சர்வே எடுத்து பாஸ்டர்களுக்கு ஒரு சர்வே எடுத்தாங்க. எத்தனை பாஸ்டர்ஸ் போதும்னு சொல்கிறீங்க? 100 வரைக்கும் போகாமல் 100க்கு 100% வேலையை முடிக்காமல் போதும்னு சொல்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு ஒரு சதவீதம் எடுத்தால் 100க்கு 70 பாஸ்டர்ஸ், 100க்கு 70, அதாவது 70% போதும்ட்டாங்க. இன்னும் அதை முடிக்கலை, அவங்க வேலையை முடிக்கலை, ஊழியத்தை முடிக்கலை. அது என்னவோ தெரியல, ஊழியத்தின் பாதையில் நடுவில் வரக்கூடிய, ஜீவியத்தின் பாதையில் ஊழியத்தின் பாதையில் வரக்கூடிய சோர்வுகளின் நிமித்தம் முடித்தா போதுண்டாங்கிற அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த சர்வே எதை காட்டுதுன்னா, பாதியில் முடிக்காமல் ஓடுறவங்க 70 to 75% உட்காந்துருக்கானுங்க. அதில் மீதி ஒரு 20% அல்ல 30% மக்கள் கடைசி வரைக்கும் நின்றுணுன்ட்டு 100க்கு 100 எல்லா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் நிற்கணுண்டோய் அப்படின்னு ஒரு பெரிய வைராக்கியத்தில் இருக்கிறார்கள் என்று ஒரு வெளியீடு விட்டுருக்குறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் உண்மைதான். 70% பாவம் மனுஷர்களாக இருக்கிறபடினால வரக்கூடிய தொல்லைகள், பாடுகள், எதிர்ப்புகள் எல்லாம் மனுஷர்கள் சோர்ந்து போய், நமக்கு பைபிள்லேயே ஒரு மனுஷன் போதும் கர்த்தாவேன்னு சொல்லவன் நமக்கு எவ்வளோ பெரிய ஆறுதல். அல்லேலூயா. போதும் என்னை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னானே, அவன் ஒருவேளை இந்த 70% பாஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஆளுகளை பார்த்துருப்பாங்களோ. பைபிள்லே இருக்குடா போதும்னு சொன்னவன், அப்போ நம்மளுக்கும் போதும்னா, நமக்கு போதும், கடைசி வரைக்கும் நம்ம போகணும். அல்லேலூயா. அதை தீர்மானம் எடுத்து சொல்லலான்னா கடைசி வரைக்கும் சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் என்ன பாடோ துன்பமோ, அல்லேலூயா, எல்லாம் என்டியூர் பண்ணி அவர் கூப்பிட்டா தான் போகணுங்கிற அளவுக்கு கொண்டு போகணும். போதும்னு சொல்கிறது எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கும். என் இருதயத்திலும் இருக்குது, அது ஓரமாக வச்சுருக்கேன். ஒரு ஓரமாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். நீங்கள்லாம் அப்பப்போ எப்போ வச்சுருக்கீங்களோ தெரியல, வாயிலேருந்து அப்பப்போ போதுன்னு சொல்ல மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஆனால் எல்லாம் மனுஷீகம். அந்த மனுஷீகத்தில் நம்ம அப்படி தான் சொல்லுவோம். பிறந்த நாளை சபிச்சான்னா யோபு, பிறந்த நாளை சபிக்க ஒரு எண்ணம் வருமா?
அவனுடைய துயரம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இன்றைக்கி பர்த்டேஸ் கொண்டாடுறவங்க யார் இருக்கீங்க இங்கே? யாருமே இல்லையா? விவாக நாள் கொண்டாடுறவங்க உங்களுக்கு இருக்குது. பர்த்டேவா? வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. அவங்க வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடும்போது தங்கள் நாவிலேருந்து சாபத்தை சொல்லுவாங்களா? யாராவது அப்படி செய்வாங்களா? எங்கள் குடும்ப வாழ்க்கை நாசமாக போகுதாக இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? வெட்டிங் ஆனிவர்சரி எத்தனாவது? உதாரணம், ஒரு 25 வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோம். கல்யாணம் ஆகி சரி 10 வருஷம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோம். 10 வருஷம் நாசமாக போனது 11வது வருஷத்துலேயே நாசமாக போன ஆண்டவரேன்னு சொல்லுவாங்களா யாரும்? சொல்ல மாட்டோம். அதுபோல் பர்த்டேனாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருது. ஆனால் ஒரு மனுஷன் பர்த்டே சபிச்சுக்கிட்டான். அப்போது தான் பிறந்த நாளையே சபிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய துயரம் தாங்கொண்ணாததாக இருந்தால், ஆனால் ஆண்டவர் அதை ரொம்ப பெருசாக எடுக்கலை. மனுஷனுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிற தெய்வம், அவன் அவ்வளவுதான்ட்டார், அவன் மாம்சந்தானேன்ட்டார். அதனால் ஏன் இதை சொன்னேன்னா, எல்லாத்தையும் செய்து முடித்தவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கணும்னார். எங்கே நிற்கணும்? போய் சந்த கடையில் நிற்கிறது இல்லை, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கணக்கு கொடுக்கறதுக்கு நாம் நிற்க வேண்டியிருக்குது. வந்துட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் கிரீடம் வைங்க ஆண்டவரேன்னு அல்ல, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ உஷாராக வாழணும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கேன்னு போட்டிருக்குது. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த வேலையை நம்ம செய்து ஓடிக்கிட்டு தானே நம்ம இருக்க வேண்டியிருக்குது. எங்கேயும் போய் கூடாரம் போட்டு தங்கிடாது. நான் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் என்னன்னு, லோத்து ஒரு இடத்துல கூடாரம் போட்டு நிரந்தரமாக தங்கிட்டான். ஆனால் ஒரு ஆபிரகாம் கூடாரம் போட்டான், பேர்த்துக்கிட்டு போகிற மாதிரி கூடாரம் போட்டான், வேறு கொள்கிற மாதிரி கூடாரம் போடல. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இக்காலத்து பாடுகள் இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கொஞ்ச காலம் பாட வைக்கிறவங்களை கர்த்தர் தாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எல்லாமே கொஞ்ச காலம்ட்டார். அவர் சொல்கிற கொஞ்ச காலம் நமக்கு நீடித்த நாட்களாக தெரிகிறது துயரத்தின் மத்தியில். இருந்தாலும் அவர் பார்வையில் அது கொஞ்ச காலம்தான். டப்புன்னு ஒரு நாள் கோழி முட்டையை வெடித்து குஞ்சு வெளியில் வர்றது மாதிரி, ஸ்தோத்திரம், அடகாத்த பிறகு முட்டை வெடித்து வெளியில் வர்றது போல திடீர்னு நாம் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார். இப்போ சொன்னால் நம்ம யாருமே ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ ஆராதனை முடித்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு தலையை கொஞ்சம் ஒரு பக்கமும் காலை இன்னொரு பக்கமும் நீட்டி, என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி பார்க்குறீங்க? நான் போய் படுத்தேன்னா அவ்வளோதான், 6 மணி தான் இன்னைக்கு. ஏன் 6 மணி? உங்களை காட்டில் நான் தான் காலிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். 3 மணிக்கு எந்திரிப்போம், 3 மணிலேருந்து தூக்கம் இருக்காது. எந்திரிச்சு இதெல்லாம் உருட்டி நேற்று பூரா உருட்டி, அதுதான் எங்களுடைய வேலை. அதில் ஒன்றும் பெருசாக பீத்திக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதனால் நீங்கள் என்னமோ தெய்வ பிறவி வந்து விட்டார்னுலாம் பார்க்காதீங்க. உங்களை போல் உங்களை மாதிரினா என்னை மாதிரி தான் நீங்கள். அல்லேலூயா. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ டயர்டாகி சர்ச்சில் வந்து தூங்குறீங்க, எனக்கு புரியுதில்ல அதெல்லாம். அது மாதிரி தான் என்னையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதில் எல்லாருமே ஒன்று தானே. அப்படி தான் என்ன பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி டப்புன்னு முட்டை வெடித்து வெளியில் குஞ்சு வர்ற போல் திடீர்னு வந்துட்டார்னா, ஆண்டவரே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு வரமியா, நாளைக்கு சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி வந்துட்டீங்கன்னா நீங்களால் ஜீர்ணிக்க முடியல, எல்லாத்தையும் கீழே போட்டு போக வேண்டி இருக்குது. அவர் அப்படித்தான் வர்றேன்னு சொல்கிறாரு. நான் என்ன பண்ணேன்? இல்லையா, அப்படி தான் சொல்கிறார். நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வெளிப்படுவார்னு சொல்லி, ஆக நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸசைஸ். ஆமென். அவர் முன்னால் போய் நிற்கணுன்னா அவர் ஓடினா தானே போய் நிற்க முடியும். இங்கே உட்காந்துட்டு அவர்கிட்ட எப்படி போகிறது? ஸ்தோத்திரம். நாளைக்கு இன்டர்வியூ நான் போக மாட்டேன்னு சொன்னால் எப்படி? 10 மணிக்கு இன்டர்வியூக்கு போகணும் நாளைக்கு அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்து எல்லா பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஃபைல்ஸ் எல்லாம் ரிஹர்சல் முடிஞ்ச ரிஹர்சல், என்ன கேள்வி கேட்பானோ தெரியாது, எல்லாம் ஆயத்தமாகி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இங்கேருந்து கிளம்பக்கூடாது. மெட்ரோ வரல, அது வரல, ட்ரெயின் வரலன்ட்டு.
நல்லாவே நமக்கு கரெக்டாக தெரியும். ஒரு 8 மணி 7:30 மணிக்கு ரிஸ்க் எடுக்காமல் போய் அங்கே 9 மணிக்காவது 9:30க்காவது நின்றணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி அங்கே போய் நிற்கிறோம்? டிகிரி வாங்கிட்டு தானே, டிகிரி சர்டிஃபிகேட்டோட போய் இன்டர்வியூக்கு நிற்கிறோம். இன்னும் ஒரு செமஸ்டர் இருக்குது, இன்னொரு 10 பேப்பர் எழுதணும்னு நான் போய் நிற்க முடியுமா? அப்போ அவன் செய்து முடிக்காமல் போகிறான். செய்து முடிக்க டிகிரிக்கு வாங்காதவன் 10 அரியர் வச்சிருக்கிறவன் இன்டர்வியூக்கு போக முடியாது. எப்படியோ நம்ம வேலையை நம்ம செய்து முடிக்கலைன்னா அவற்றை போய் பார்க்கறதுக்கு கஷ்டம். ரைட்டுங்களா? ஆகவே இந்த செய்து முடிக்கக்கூடிய அந்த வேலைகளில் அப்போஸ்தலர் உற்சாகப்படுத்துகிறது எங்கே போட்டிருக்குனாக்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனத்தில் போட்டிருக்குது. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள், நல்ல வாசிங்க, நீங்கள் படுகிற பிரயாசம் வேஸ்ட் ஆகாதுன்னு அறிஞ்சு நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களுமாய் இருப்பீர்களாக. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது பார்த்தீங்களா? இப்போ வேலை செய்யும்போது இந்த 4 விதமான காரியங்கள் செய்யும்போது எப்படி இருக்கணும்? சோர்ந்து போகாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் ஒரு நாளும் வேஸ்டாய் போகாதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், நம்ம அறிஞ்சுக்கணும். ஐ நோ whatever that I do in the whatever work that I do in the kingdom of God will never go as a waste. அது நான் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையில், ஏதோ போன வருஷம் கொஞ்சம் குயின்னு செஞ்சேன், 2 ஆத்துமாவை போய் பார்த்தேன், சந்தித்தேன், 2 ஜெபம் பண்ணேன், ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன், 1 வருஷம் ஆகி போச்சு, அப்படி ஜெபிக்கல, இப்போ நான் அதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அதில் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. க்ரோ இன் தி நாலேஜ் ஆஃப் காட். இப்போவே போன மாதம் வாசித்த வேதத்தை காட்டிலும் இந்த மாதம் இன்னும் அதிகமாய் வாசிக்க வேண்டும். அதிகமாய் வாசிக்க அவரை நாம் அறியலாம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:58 நாம் அந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். தேர்ஃபார் க்ரோ என்ன போட்டிருக்கு? க்ரோயிங் அண்ட் ரன்னிங். க்ரோயிங்னா வளருதல், ரன்னிங்னா கூடாரம் போற்றக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரத்தை எப்போவும் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் அங்கே கூட்டிகிட்டே போவாங்க, எடுத்துகிட்டே போவாங்க. அது லேவியர் தான் சுமந்துட்டு போனோம். அல்லேலூயா. அப்போ மேகஸ்தம்பம் எங்கே போகுதோ அங்கே போகணும், எங்கே தங்க சொல்கிறாரோ அங்கே தங்க. இனி சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு காரியம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. சூப்பரான ஒரு வசனங்க இது. அவ்வளவு லேசில் வாசித்துட்டோம், ஆனால் உள்ள ஆழங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. போன வாரம் பரதேசின்னாரு, அதுக்கு முந்தின வாரம் அந்நியர்னாரு, இந்த வாரம் அந்நியரும் பரதேசியும் 2 சேர்த்து நமக்கு சொல்லிட்டார். நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரோ தெரியல. அல்லேலூயா. சரி, நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சம். அப்போது நம்ம சொந்த ஆத்மாவுக்கு விரோதமாகவே ஒரு மாம்சத்தின் கிரியைகள் சண்டை போடுறதுக்குன்னே இருக்கு. போர்னா என்ன? சண்டை. இவ்வளவு எதுக்காக இந்த மாம்சம், பலவீனமான மாம்சத்துக்கு இந்த புத்தி வந்துச்சு? போர் செய்கிற புத்தி நம்ம மாம்சத்துக்கே வருதே. பக்கத்தில் இருக்கிறவன் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, அவன் வேற ஆள் போய் தொலை, இது போன்னு விடலாம். நம்ம சொந்த மாம்சம் நமக்கு விரோதமாய் போர் செய்துன்னா, அதுவும் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்துன்னாக்க, அந்த விழுந்து போன சுபாவம், அந்த மாம்ச புத்தி ஆத்மா ஈடேறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். நம்ம மாம்ச சிந்தைக்கே, நம்முடைய மாம்சத்துக்கே நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஆஹா, இப்படி புரிஞ்சுக்கணுமா? இது இப்படி புரிஞ்சுக்கணுமா? ஆமா. அப்போ மாம்ச சிந்தை புத்தி அதெல்லாம் ஆத்மாவுக்கு விரோதமாய் வெளியிலேருந்து போராடுகிறதுன்னு சொல்லவே இல்லையே பேதுரு. பக்கத்து வீட்டிலேருந்துன்னு சொன்னாரா? இல்லை அடுத்த இடம் கள்ளுக்கடைன்னு சொன்னார்? அதெல்லாம் சொல்லலை. ஆத்மாவுக்கு
விரோதமாய் போர் செய்கிற ஆத்மா. நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் அடுத்தவன் மாம்சம் போர் செய்யறது இல்லை. நம்முடைய மாம்சம் போறது. என்னடா இது, உள்ளுக்குள்ள இவ்வளவு போராட்டமா இருக்குதே. எவ்ரி மினிட் ஒரு போராட்டமாக தான் இருக்குது. சை, இது இந்த மாம்சத்தின் புத்தி என்ன செய்யும் அப்படின்னா, எப்படி போராடுதுன்னா, நம்மளை தூண்டி விட்டுட்டு சப்ளை பண்ணுது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாவை தூண்டி விட்டுட்டு வெளியிலேருந்து கொண்டு வந்த சரக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு சப்ளை பண்ணுது. எப்படி? சிந்தையோட நிற்காது. சிந்தையோடு எதுவும் நிற்கிறது இல்லை, அடுத்து சப்ளைக்கு போகுது. உதாரணம், இன்னைக்கு ஒரு பெக்கு அடிக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தை வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு 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 பாட்டில் அடிக்கணும் இன்னைக்கு அப்படின்னு ஒரு சிந்தையில் ஒரு தூண்டுதல். அது நான் ஒரு பெக்குன்னு சொல்கிறேன், பலவிதமான பாவங்கள் இருக்குது, அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு காட்டினா அசிங்கம், விட்டுருவோம். சும்மா இது மாத்திரம் ஒரு டோஸ் அடிப்போம் அப்படின்னு ஒரு தூண்டுதல் அவனுக்கு என்ன வருதுன்னா, இது எங்கே போகுது? எந்த கடைக்கு போகுது? என்ன கிடைக்கா? கடைக்கு போகுதுன்னா மொட்டையா சொன்னா எப்படி? கறி கடைக்கு போகலாம், கல்லு கடைக்கு போகுது. கல்லு கடைக்கு போய் அந்த பாட்டில்கள்லாம் வாங்கி சும்மா கண்மூடித்தனமாக டோஸ் அடிக்கிறான். அடிக்கிற வேகத்தை பார்க்கணும். எப்படி அடிப்பான்? கண்மூடித்தனமா, அதாவது பயங்கர திருப்தியா. அவனுக்கு தெரியும் ஒரு டம்ளரில் எவ்வளோ ஊற்றி எவ்வளோ தண்ணி ஊற்றணும், ஊற்றினதுக்கப்புறம் காரமாக எதை சாப்பிட்ணும், சிக்கன் வறுவல். அவன் அப்படி திருப்தியாகி அவன் வளர ஆரம்பிப்பான் பாருங்க. அதுக்கப்புறம் இது எங்கே போச்சு? இந்த மாம்ச புத்தி கடைவீதிக்கு போச்சு. இப்போ எங்கே போச்சு? கடைவீதிக்கு போய் கடையில் இருக்கிற குப்பையை உள்ளுக்கு அனுப்பிடுச்சு, சப்ளை பண்ணிருச்சு. ஆத்துமா கரைபட்டுருச்சு. மாம்சம் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துச்சு, ஆத்துமா கரைபட்டு போச்சு. இதான் சொல்றார். எந்த ஒரு எண்ணமும் முதலாவது இந்த பாவம் மாம்ச சிந்தையிலே ஆரம்பிக்குது. த மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்டு. ஹல்லேலூயா. மனம்தான் போர்க்களம். இங்கே உருவானதுக்கப்புறம் அது வெளியில் எங்கே போகுதுன்னா கடைக்கு போகுது. இது போல தான் எல்லா பாவங்களும். ஒன்றா நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நம்ம நிலைமை இருக்கிறதுனால, நம்ம வழிப்போக்கனை போல வாழ சொல்றதுனால, இந்த உலகத்தில் நம்ம நேரத்தை கடத்தியே ஆகணுங்கிறார். நீங்கள் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்ளுகிறபடியால், அதாவது தொழுது கொள்ளுகிறது உண்மையானால் என்று சொல்லி, இங்கே பூமியிலே பரதேசிகளாய் தங்குகிற நாள் அளவும், அப்படின்னா ஒரு டைம் லிமிட் இருக்குது பரதேசியாய் தங்க வேண்டிய நாள். அப்போ அவன் சொல்றான், நான் பரதேசியாய் தங்கும் நாளில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. மெயின் கோர்ஸுக்கு போகலை. மெயின் கோர்ஸ் பிரமாதமான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். அதனால முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வாரத்தில் நம்ம கர்த்தர் சித்தமானால் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னால் நிறைய காரியங்கள் பார்க்கணும். ஆமேன். அப்போது அந்த பரதேசியாய் தங்குகிற நாட்கள், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டு அல்லவோ. அதை குறைக்கவும் முடியாது, நம்ம கூட்டவும் முடியாது. கூட்டையவனுக்கும் உண்மையாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கூட்ட ஆசையே இருக்காது. உங்களெல்லாம் என்ன சொல்லணும், பாஸ்டர் இப்போவே நாங்கள் போகணுமா, என்ன 90 வயசில் போயாகணுமா? ஐயா 90 வயசில் போயாகணுமான்னு கேட்டால் எப்படி? பாஸ்டர் 90 × 2 நம்ம பெருக்கணும்னா ஒரு 150, ஒரு மோச போகலையா 120, அப்படி ஏதாவது கிடைக்குமான்னு. உண்மையாக கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுறவன், அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகிறவன் நிச்சயமாக என்ன கூட்டத்து வேண்டாம் வேண்டாம், குறைக்க வேணா செய்யுங்க சாமியும்பா. அது எனக்கு லாபமாக இருக்கணும். நமக்கு முன்னால் ஓடின பவுல் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார், நான் இப்போமே போனால் நல்லது. இப்போ நான் அந்த காரியத்துக்காக வர்றேன், கேளுங்க. ஹல்லேலூயா. அப்போது அவன் போராடுது.
எவ்ரி மினிட் இஸ் a minute ஆஃப் பேட்டில். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஒரு போராடித்தான் அந்த பரிசுத்தத்தை நிலைப்படுத்த வேண்டியது. இது நமக்கு தேவன் கொடுத்ததான ஒரு பனிஷ்மெண்ட்னே நான் சொல்லலாம், தண்டனைன்னே சொல்லலாம். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன், பட் தட் இஸ் வெரி ட்ரூ. தட் இஸ் வெரி ட்ரூ. என்னதான் நம்ம ஒரு சைடு ஆண்டவர் பக்கம் நம்ம திரும்பி அந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்தாலும் அடுத்த நிமிஷம் நம்மளை இழுக்குது பத்தியெல்லாம். ஒரு அடி போட்டால் 4 அடி நம்மளை பின்னால் இழுக்குதுன்னா நம்ம ஆத்மா ஈடேறும்படிக்கும் பரலோகம் போகிறது நம்ம மாம்சத்துக்கு பிடிக்கலை. சாத்தான் அதை பயன்படுத்தி பொருள்களை எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறான். கடை வீதிகளில் இந்த பார் அந்த பார்னு கடையாக திறந்து வைக்கிறான். நீ என்ன வாசலுக்கு நேராக நீ வச்சுக்கோ, நீ வேணா குடிச்சு படு. நாங்கள் அதுக்கு அசையவே மாட்டோம்ல. இடி விழுந்தாலும் நாங்கள் அசைய போகிறதே கிடையாது. எங்களுக்குள்ளே இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவருங்க. அவருடைய பரிசுத்தத்தை ருசி கண்ட பூனைகள் நாங்கள். ஆனால் அப்பப்போ ஏதாவது திங்கிங்கில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை நாங்கள் சரி கட்டிக்குவோம். ஆண்டவர் எங்களுக்கு தலையில் ஒரு கொட்டு போடுவார், அப்போ சரியாயிடும். அல்லேலூயா. எங்களை தேவன் மாற்றிக்கொள்வார். நான் என்ன சொல்கிறேன், ஆக அந்த இவைகளுக்கு விட்டு ஓடணும், விட்டு விலகி ஓட சொல்கிறாரு. அப்போ அந்த லஸ்ட் என்று எழுதியிருக்கும் பாருங்கள். டியர்லி பிலவட், ஐ beseech you as strangers and pilgrims abstain from fleshly lustன்னு போட்டிருக்கு. மாம்ச இச்சைகள். அந்த லஸ்ட்டுங்கிற வார்த்தை இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி மாதிரி போகிறேன். நீங்கள் நோட் பண்ணும்போது பண்ணுங்கள், இல்லை கேட்கும்போது கேளுங்க, அது வேறு விஷயம். லஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் வார்த்தைக்கு தமிழில் இச்சைன்னு போட்டிருக்கு. இந்த இச்சைங்கிற வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது, தப்பான வார்த்தை கிடையாது. இது பொதுவான வார்த்தை. ஏன் நம்ம தப்பாவே கேட்டு கேட்டு பழகி, தப்பாவே கேட்டு கேட்டு பழகி இந்த வார்த்தை சொன்னோடனே நமக்கு புத்தி எங்கே போகுதுன்னா தப்பான காரியத்துக்கு. இச்சையாக இருக்குதுன்னா ஐயா எங்கேயோ மாட்டிக்கிட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு போகிறோம். அந்த இச்சைங்கிற வார்த்தை தப்பு கிடையாது. ஆனால் தப்பு கிடையாதுன்னு பொதுவான வார்த்தைன்னு சொன்னாலும் கூட அதை பயன்படுத்துகிறது கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியாது, எல்லாரும் இதைத்தானே நினச்சிட்டு இருக்கோம். அப்போ இந்த இச்சை என்கிறது நல்ல இச்சைகளும் உண்டு, கெட்ட இச்சைகளும். ஏன்னா அது பொதுவான பெயர், அது பொதுவான பெயர் இல்லவா? பொது பெயருக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். பொல்லாப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நல்லது எதுவும் இருக்கு? அது பொது பெயரா? நீங்க தான் பேசணும். பொல்லாப்புனாலே அது நெகட்டிவ் தான், அதுக்குன்னு அந்த வார்த்தை. பொல்லாப்புல நல்ல பொல்லாப்பு இருக்கு, அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. ஆனால் இச்சைங்கிற வார்த்தையில் அப்படி கிடையாது. இச்சைங்கிறது பொதுவான பெயர். நல்ல இச்சையும் இருக்குது, கெட்ட இச்சையும் இருக்குது. அல்லேலூயா. நல்ல விஷயத்தில் அப்போ அடுத்த ஒரு வார்த்தை வைராக்கியம். உங்களுக்கு பொது பெயர். அல்லேலூயா. என்னென்னலாம் கற்றுக்கலாம், இங்கிலீஷ் கற்றுக்கலாம், தமிழ் கற்றுக்கலாம், இலக்கணம் கற்றுக்கலாம், இலக்கியம் கற்றுக்கலாம் இங்கே. அப்போ வைராக்கியம், நல்ல வைராக்கியம் உண்டு, கெட்ட வைராக்கியம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோபம், நல்ல கோபம் இருக்கா? அப்படியா? இதெல்லாம் இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தா சில பொது பெயர்கள் வரும். அதுபோல நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது. நமக்கு இருக்க வேண்டியது நல்ல இச்சைகள். அந்த இச்சைங்கிற வார்த்தையே வேண்டான்னு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் தப்பு கிடையாது. உங்கள் மனசை மாற்றுறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அந்த மனசுலேருந்து அந்த வார்த்தையை எடுத்து போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரி, ஆசை என்று வைத்துக்கொள்வோமே, இப்போ அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா? நல்ல ஆசை உண்டு, கெட்ட ஆசை உண்டு. கெட்ட ஆசைக்கு பேர் இச்சைன்னு வச்சுக்கோம், நல்ல ஆசைகளுக்கு பேர் பரிசுத்த ஆசைகள்னு வச்சுக்கோம், உங்கள் இஷ்டம். இப்போது சில நல்ல காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். இன்றைக்கி ஒரு ஸ்டடி மாதிரி அது இருக்கட்டும். அல்லேலூயா. முதலாவது லூக்கா 22:15. நீங்கள் ஒரு டிவைட் பண்ணிக்கலாம் புக்கை. குட் அண்ட் பேட் அப்படின்னு ஒரு லைனில் ஒரு கோடு, பாதியாக ஒரு கோடு போட்டு நீங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு கோடை போட்டு நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம். வாசிக்கலாமா? லூக்கா 22:15 என்ன சொல்லுது? அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க யோசனையாய் இருந்தேன். ஆசையாக இருந்தார். அப்புறம் என்ன விட்டீங்க? ஸ்தோத்திரம். மிகவும் ஆசையாக இருந்தேன். அப்போ மிகவும் ஆசையாக இருந்தேனுங்கிறது அது ஒரு பாசிட்டிவ் இச்சை. அது தப்பு இல்லை. இட்ஸ் அ பாசிட்டிவ் லஸ்ட். லஸ்ட்னாலே நமக்கு தப்புன்னு தான் தோணுது ஒழிய இட்ஸ் அ பாசிட்டிவ்ங்கிறது இந்த வார்த்தைக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் உண்மை அதுதான். அது இருக்க வேண்டிய ஒரு ஆசை, இருக்க வேண்டிய ஆசை. மனுஷர்களுக்கு இந்த பூமியில் ஆவிக்குரிய காரியங்களில் இருக்க வேண்டியவைகள் இருக்கணும், இருக்கக்கூடாதவைகள் இருக்கக்கூடாது, மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் சொல்றதை பாருங்க, பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களோடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க. அதை சொல்லி காட்டுறாருன்னா அவருடைய ஆசையை எப்படி வெளிப்படுத்தி காட்டுகிறார்? அல்லேலூயா. சுத்தமான ஆசைகளில் நமக்கு ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும், நன்மைகள் இருக்கும். அசுத்தமான ஆசைகளில் ஆபத்துகள் இருக்கிறது போல பேசலாமே. அசுத்தமான ஆசைகளில் சொல்லுங்க, நீங்களாம் பேசலாம். ஆபத்து இருக்கிறது போல சுத்தமான ஆசைகளில் ஆசீர்வாதம் இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. பஸ்காவை புசிக்கணும்னு எவ்வளோ ஆசை, கோயிலுக்கு வரணும்னு எவ்வளோ ஆசை, அல்லேலூயா. வேதத்தை படிக்கணும்னு எவ்வளோ ஆசை, ஐக்கியமாக இருக்கணும்னு எவ்வளோ ஆசை, அல்லேலூயா. அப்படி சுவிசேஷம் சொல்லணும்னு எவ்வளோ ஆசை, ஆத்துமாக்களை சந்திக்கணும்னு எவ்வளோ ஆசை, 21 நாள் வந்து ஜெபிக்கணும்னு எவ்வளோ ஆசை. ஆண்டவருடைய ஆசை என்ன? பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே இந்த பஸ்காவை புசிக்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆசைப்படலப்பா, ரொம்ப ஆசைப்பட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் அந்த அப்போது பரிசுத்த கிரேவிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பரிசுத்த இச்சைகள், பரிசுத்த ஆசைகள் நமக்கு என்றைக்குமே லாபமாக முடியும். அல்லேலூயா. அப்போது தாவீதுக்கு ஒரு நல்ல பரிசுத்த ஆசை இருந்தது. தேவரீர் அந்த ஆசை எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க 42வது சங்கீதம் 1 வசனத்தில் பார்க்கலாம். மானானது, மானுக்கு இருக்கக்கூடிய கிரேவிங், மானுக்கு இருக்கக்கூடிய கிரேவிங்னா மானுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை இச்சை. அப்போ மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. ஒரு மானானது ஒரு தண்ணீரை வாஞ்சித்து கதறினா தப்பு இல்லை. ஆனால் ஒரு மானானது சாராயத்தை நாடுவது போல எங்கேயாவது இருக்குதா? அது தப்பு. அல்லேலூயா. தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து. அப்பப்போ டைம் கிடைச்சா சர்ச்சுக்கு போகலாம், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆஹா, அது கதறுதுங்கிறான். தகைவிலான் குருவிக்கு ஒரு கூடு கட்ட, அது பாட்டுக்கு கட்டிட்டு போகுது. யார் பர்மிஷன் கேட்டுச்சு? உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டுச்சா வரலாமா வரக்கூடாதான்ட்டு? அப்படியெல்லாம் கேட்கலையா? அது நிரந்தரமாய் உங்கள் சமூகத்தில் வாழுதே. ஐயா, எனக்கு கிடைக்கலையே. ஆகாமிய கூடாரங்களில் நான் வாழ்ந்து எனக்கு என்ன லாபம்? அந்த புறத்தில் வாழ்ந்து என்ன லாபம்? அப்புறம் நைட் கிளப்புகளுக்கு போய் எனக்கு என்ன, நான் பார்க்காததா ராஜாவாக? இதெல்லாம் எனக்கு என்ன லாபம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அதனால தான் உங்கள் வாசல் படியில் நான் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் அப்படின்னா. எப்போ கதவெல்லாம் திறப்பீங்க, டவக்குன்னு உள்ளே வந்துடலாம். அவனுடைய கிரேவிங் அது. ஹல்லேலூயா. தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அவனுடைய வாஞ்சை என்னவா இருக்குதுன்னா 2வது வசனத்தில் என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே. சர்ச் எப்படி டெக்கரேஷன் ஆகிருக்குது அதை பார்க்கணுன்னு நான் வரல. எவ்வளோ ஒசரமாக கோபுரம் கட்டியிருக்கான்னு அதை பார்க்க நான் வரல. எவ்வளோ அழகாக பெயிண்ட் அடித்து அந்த அந்த கார்விங் எல்லாம், அல்லேலூயா, அந்த சித்திர வேலையில் சில சபைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்லாம் போனால் நல்லா அந்த கார்வ் பண்ணி ரொம்ப பயங்கர, அதுவும் கேத்தலிக் சர்ச்சஸில் பிரமாதமாக வேலை செஞ்சு வச்சுருப்பாங்க. அது எனக்கு பெருசாக தெரியல. இனி பரிசுத்தவான்களுடைய படங்களை பார்க்குறதுக்கு நான் ஒன்றும் இல்லை. ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்குது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேங்கிற கதறுதல். அப்போ இந்த கிரேவிங் இஸ் அ வெரி பாசிட்டிவ் கிரேவிங்.
அதே சங்கீதக்காரன் இவன் என்ன சொல்றான்னா, நான் எப்போ உங்க சமூகத்துல சந்நிதியில் வந்து நான் நிற்பேன். இதே சங்கீதக்காரன் 101 வித்தியாசமா சொல்லுகிறான். 101 சங்கீதம் 101 இந்த காம்பினேஷன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 101 1வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உத்தமமான வழியில் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். இது ஆப்போசிட்டா போகுது. 42:2 நான் எப்போ உங்கள்கிட்ட வருவேன், 101:2 நீங்க எப்போ வருவீங்க. அப்போ நீங்க வரணும்னா சில காரியங்களை நீங்க எதிர்பார்க்குறீங்க. அப்போ என் உள்ளத்தில் என் வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு உத்தமத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்படி உத்தமமாய் நான் இருக்கும்போது நீங்கள் என்னை தேடி வருவீங்க. அல்லேலூயா. நான் ரெடி பண்ணிடுறேன் ஆண்டவரே, என் வீட்டை ரெடி பண்ணிடுறேன் ஆண்டவரே, ரெடி பண்ணி வச்சுறேன். நீங்கள் எப்போ வேணாலும் வர்றதுக்கு எங்கள் வீடு எப்போ பார்த்தாலும் ரெடி தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வீடுகள்லாம் எப்போவும் கெஸ்ட்டுகள் வந்தால் தான் ரெடியாக இருக்கும். வர்றேன்னு முன்கூட்டி சொன்னால் தான் பிழைச்சோம், மானம் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கான ஆயத்தங்கள் செஞ்சு வைப்போம். திடீதுப்புன்னு ஓடி வந்தால் ஆயத்தங்கள் இருக்காது. சில நேரங்களில் லஞ்சுக்கே தயார் பண்ணியிருக்க மாட்டோம். போதிய அளவுக்கு தான் லஞ்சு தயார் பண்ணியிருப்போம். திடீர்னு ஒரு 4 பேர் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா ஹோட்டல்லேருந்து ஆர்டர் பண்ணணும். ஐயோ தயாரிக்கலையே அப்படின்னு. டின்னர் நல்லா தயாரிப்போம் அப்படின்னு. ஆனால் இவன் என்ன செய்கிறான்? தன் வீட்டை ஆயத்தமாக, தன் வீடு என்று சொல்லும் பொழுது தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை. அப்போது நமக்கு உள்ளான மனுஷனில் ஒரு விவேகத்தோடு ஒரு உத்தமத்தோடு நாம் இருந்தால் தேவன் நம்மை சந்திக்க வருவாராம். அல்லேலூயா. யோபு என்கிற மனுஷன் உத்தமமாய் இருந்தபடினாலே யோபின் முகத்தை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. இது தேவன் சந்திக்கிற வீடு எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர வேண்டுமானால், நம்மை சந்திக்க வேண்டுமானால், நம்மோடு பேச வேண்டுமானால் இவனுடைய காரியங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டும். So this is a positive craving. There is one more craving Paul had. 1 Thessalonians chapter 2:17. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 17வது வசனம். சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருந்தபடினாலே, சும்மா யோசிச்சுக்கிட்டான், மிகுந்த ஆசையோடு அப்படி பிளான் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணோம். அப்படி பண்ணல, அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம், அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். endeavored the more abundantly to see your face with great desire. Great desire. இருதயத்தின்படி கொஞ்ச காலம் ஒன்னாத்தான் இருந்தோம், உங்களை குறித்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் சரீரத்தின்படி இந்த மனுஷங்களுடைய ஐக்கியத்தை பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர்களுக்கும் சபைக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியத்தை பார்த்தீங்கன்னா, இவங்க முகத்தை பார்க்காம அவங்க முடியல, அவங்க முகத்தை பார்க்காம இவங்களுக்கு தூக்கம் வரல. எங்கே போச்சு இந்த காலம்? இந்த காலம் எங்கே போச்சு? ஓடி போயிருங்கிறாம, நீ என்னை விட்டு ஓடிப்போ, நான் உன்னை விட்டு ஓடி போறேன். அப்போ இந்த ஆசை பாருங்க, உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று. கடிதாசி போடலாம்ல, எப்படிங்கப்பா இருக்கீங்க எல்லாம், ஒழுங்கா ஜெபம் பண்றீங்களா, சத்தியத்தை மேய்றீங்களா அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்லலாம். அவங்க சொல்ற ஆசைகளை பாருங்க, முகத்தை நாங்கப்பா. அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பம் தேவன் உருவாக்கின பிறகு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தர்ப்பத்தை, அந்த சந்தர்ப்பத்தை தேவன் உருவாக்கினா, அப்பா யோனத்தானும் தாவீதும் தோத்து போயிடுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்க உறவே தோத்துரும். அந்த அளவுக்கு ஆதி திருச்சபை அந்த ஐக்கியத்தில். அப்போ இது நல்ல இச்சையா கெட்ட இச்சையா? இது நல்ல இச்சை. இனி அடுத்து பவுல் இன்னொரு காரியத்தை சொல்றாரு. அது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பிலிப்பியர் 1:23 நமக்கு ஏற்கனவே பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து
எனக்கு இருக்க ஆசை உண்டு. அது நன்மையாக இருக்குன்னு சொல்லாமல் அந்த அதிகம்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்படியானால் அதுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம். ஒரு காரியத்துக்கு அதிகம், இன்னும், மிகவும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அந்த காரியத்தை குறித்து முக்கியத்துவம் எவ்வளோ கொடுக்குறாங்கங்கிறத நமக்கு தெரியுது. அவன் அப்போ மேலே போகிறதுக்கு பயங்கர ஆசையாக இருந்தானா. பாஸ்டர், அப்படின்னா இந்த உலகத்தில் நாங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது எதையும், அது அல்ல. அது என்னதான் செஞ்சாலும் அந்த ஆசை நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமேன், ஆமேன். அவன் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும், எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ ஓடினாலும் செஞ்சாலும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேலே இருக்கிற கனெக்ஷனை விட்டுறக்கூடாது, அந்த ஆசையை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அது எப்போவுமே கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டே கிடக்கணும். ஆனால் இந்த உலகத்தை இந்த மண்ணில் பிறந்துட்டோம், மண்ணில் பிறந்தோம், மண்ணில் உருவானோம், மண்ணுக்குரிய வாசனையோட திருப்தியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த நாள் வரைக்கும். நமக்கு வீட்டுக்கு போனால் பல வேலைகள் காத்திருக்குது, பல வேலைகள் காத்திருக்குது. எத்தனை வேலை இருக்குது. நாளைக்கு பாருங்கள், எத்தனை பேர் பேங்க்கு போகணும், எத்தனை சலான் எழுதி அதெல்லாம் போடணும், இதில் காசு வாங்கணும், அதில் போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், அது பண்ணணும், போகணும், எவ்வளவோ இருக்குது. அப்போ மண்ணில் பிறந்து மண்ணில் உருவாக்கி மண்ணிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கவங்களுக்கு திடீர்னு மேலே போகணுன்னு ஆசை வரணும்னா அவ்வளோ சீக்கிரமாக எப்படி வரும்? அந்த அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த தொடர்பு கட்டாச்சுன்னா அந்த ஆசை வரவே வராது. அந்த ஆசை வரவே வராது. எல்லாருக்குமே அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான். அதை கட் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறான் பிசாசு. கட் பண்ணுவேன்கிறான். உன் ஆத்துமா மேலே போகக்கூடாது, கட் பண்ணுறேன். நான் நிறைய பொருள்களை மார்க்கெட்டில் வச்சுருக்கிறேன். உனக்கிட்ட ஒருத்தன் இருக்கிறான் வேலைக்காரன், அவன் வந்து வாங்கிட்டு போகிறான் சரக்கை. அவன் யாருன்னு கேட்டால் அவன் மாம்சம். உன் ஆத்மா இருக்குதே, அதுக்கு வேலைக்காரன் ஒருத்தன் உன்னுடைய கூட இருக்கிறான். அவன் உனக்கு வேலை செய்வான். அவன் வந்து என்கிட்ட வந்து சரக்கு வாங்கிட்டு உனக்கு சப்ளை பண்ணுறான். நான் அவனை தூண்டுவேன், அவன் எனக்கு கீழ்ப்படிவான். அதை சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர். விஷயம் உங்களுக்கு புரியுதா? இப்படி நடந்துகிட்டு இருக்குது, ஜாக்கிரதையா உஷாராக இருந்துக்குங்கிறார். அப்போது ஆத்மாவுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த வேலைக்காரனை போல தட்டு, அடக்கி வை, உன்னுடைய உத்தரவு இல்லாமல் அவனை வெளியில் அனுப்பாத. சூப்பராக இருக்குல்ல டிஸ்கிரிப்ஷன்? சூப்பராக இருக்குல்ல? அந்த ஆத்மா யாருடைய உத்தரவின்படி போகணுன்னா, ஆவியுடைய உத்தரவுப்படி நீ ஒழுங்காக இருந்தீன்னா உன் வேலைக்காரன் ஒழுங்காக இருப்பான். இந்த ஆவி மனுஷன் நான் சீக்கிரத்தில் எடுப்பேன், ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் மறுபடியும் எடுப்பேன். ஐயோ என்ன மதுரமாக இருக்குது, புது 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 காரியங்கள்லாம் வருது. இவன் டைரக்டாக கண்ட்ரோலில் இருக்கிறான் ஆண்டவரோடு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டோன்னு அது மாத்திரம் ஒரு சின்ன சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், நான் எடுக்கும்போது எடுக்கிறேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் அவனுடைய ஆவியிலே தேவன் பேச ஆரம்பிப்பார். அவனுடைய ஆவி கான்டாக்ட் வந்துடும். அது அவனுக்கும் தெரியாது. எப்படி நம்ம விசுவாசிக்க முடியுது காணாத ஒரு இறைவனை? அதர்சனமான தெய்வத்தை எப்படியாவது காண்கிறது போல விசுவாசித்தாக்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 1 வாரமா 2 வாரமா. அப்பா, என்னைக்கு நம்ம மறுபடியும் பிறந்தோமோ அன்னையிலேருந்து இந்நாள் வரைக்கும் இல்லை, இதுக்கு மேலேயும் அவர் வர்ற வரைக்கும் என்னமோ நேற்று தான் ஐயாவை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி, இந்த காலில் தான் ஏசு ஐயாவை போய் பார்த்துட்டு வந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துருக்கிறோம்னா இது எப்படி சாத்தியம்? முகமுகமாக சில காரியங்களை பார்த்தா கூட அடுத்த முறை திருப்பி பார்க்க மாட்டேங்கிறோமே, போக மாட்டேங்கிறோமே. சித்தப்பா பெரியப்பா எத்தனையோ பேர் நமக்கு உடன்பிறப்புகள் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வர்றோம். சரி, ஏதோ அக்கேஷனுக்காக தேவைக்காக நம்ம போகிறோம், கூடுறோம், வர்றோம், போகிறோம். சரி, வாரம் வாரம் சித்தப்பாவை பார்த்ததுனால சித்தப்பு நான் உங்களை பார்க்கணும்ப்பு அப்படின்னா போகிறோம். உறவுகள் நல்லது தான், ஆனால் இந்த உறவுகளில் ஓவராக போய் உரசிக்கிட்டு இருந்தா, ஏன்னா யதார்த்தமாக பேசுகிறேன். திஸ் இஸ்
அதிக படிப்பு உடலுக்கு இளைப்புன்னு சொன்ன மாதிரி ஓரளவுக்கு தான் தூரமாக வச்சுருக்க வேண்டியிருக்குது எல்லாரையும். அல்லேலூயா. அது எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியாது, உங்கள் ஆள், நீங்கள் உங்கள் இஷ்டம். ஆனாலும் எல்லாம் இவ்வளவு பக்கத்தில் இருந்து உடன்பிறப்புகள் கூட பிறந்த ஆள்களுடைய நம்ம விரும்பலைன்னா, கண்களால் காணாத ஒரு இறைவனை கண்ட மாதிரி நெகமும் சதை மாதிரி ஒட்டுமுள்ளா உட்கார்ந்துருக்கிறோமே, இது என்ன ரகசியம்? ஐயா நீங்க சொல்லுங்க. அப்போ எவ்வளவு இதுல பத்தாவதுக்கு என்னன்னா, அவர் நம்மளை விட்டாராக்கும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணா உடனே வந்துடுறாரு, விரட்டிட்டு வர்றாரு. உன் சித்தப்பு வந்தாரா சொல்றதுக்கு? நம்மள்ட்ட இருக்கிற நகையை பறிக்கத்தான் வரான், நம்மள்ட்ட இருக்கிற நிலத்தை பறிக்க வரான், பத்திரத்தை திருடிட்டு போக வர்றானுங்க. சோத்திரம். அப்படிதானே நடக்குது. என் தேவன் நம்மள்ட்ட இருக்கிற பத்திரத்தை இன்னைக்காவது திருட வந்தார? அதுதான் இப்படி தான் நடக்கும். சண்டை மாதிரி நடக்கும் இந்த பிரசங்கம் எப்போவுமே, எனக்கும் உங்களுக்கும். அதான் வழக்காடுவோம் வாருங்கள்ங்கிறார்ல, அவர் சண்டை போட வர்றாருன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். கேட்டு பதில் என்ன சொல்ல வர்றேன் பார், அவ்வளோ நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஆக இது அதிசயம். இது எப்படி ரட்சிக்கப்பட்டானாகிறதே பெரிய பயங்கரமான கிருபை. அடுத்த வாரம் என்னையா அடுத்த வாரம் சொல்லி சும்மா உசு பேத்திட்டு கிடக்க எனக்கே பொறுக்க முடியலையே. இது முடிஞ்சா தானே பின்னால போறதுக்கு. ஸ்தோத்திரம். பொறுமை. அடுத்த வாரத்துக்குள்ள கர்த்தர் வந்துட்டா பரலோகத்தில் நான் பிரசங்கம் பண்ணுவேன் உங்களுக்கு. அப்போ கூட டிம்கி அடிப்பாங்க சிலர். அங்கே உட்காந்துக்கிட்டு எங்கிட்டாவது வீட்டுக்கு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு கொட்டாய் விட்டுட்டு உட்காந்துருப்பான் பரலோகத்தில். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே பிடிச்சி விடுவார் ஆண்டவர். பார்த்துங்க. அப்போது அது ஆச்சரியம். கண்களால் கண்டவர்கள்ட்டையே நம்ம சரியாக உறவு வச்சுக்க முடியலன்னா, கண்களால் காணக்கூடாத இறைவனை அவர் இல்லாமல் நாம் உயிர் வாழவும் முடியலையே. அல்லேலூயா. உயிர் வாழவும் முடியல. நீரின்றி வாழ்வேது இறைவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாய் யார் பாடினா? ஞானசேகரன், ஒரு நல்ல இவாஞ்சலிஸ்ட் ஞானசேகரன் பாடினார். காரைக்குடியில் விசுவாசியாக இருக்கும்போது அவர் சபைக்கு வருவார். நம்முடைய பாஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா.
உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்ல புரிவதில்லையா, அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, நீரென்று வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஓராயிரம் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. எப்படித்தான் நம்ம விசுவாசித்து இப்படி எல்லாம் பாட்டு பாடிட்டாலே, உங்க சித்தப்பாவை குறித்து ஒரு நாள் பாட்டு பாடினீங்களா ஐயா? கேட்டேன். உங்க பெரியப்பா, அட உங்க மாமாவை குறித்து ஒரு நாள், மாமா எவ்வளோ நல்லவர், மாமா பாப்பாரு, இது முழு பைத்தியம் ஆயிடுச்சோ போல, நம்மளை குறித்து பாட்டு விடுறான்டா டேய். ஆனால் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இறைவனை எவ்வளோ 1000 ஆண்டு, ஓராண்டுகள், 100 ஆண்டுகள், எத்தனை நாவு இருந்தாலும் போதாதுன்னு சொல்லி பாடிட்டு இருக்கோம்னா, அவர் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி நம்மளை ஆத்மாவை இழுத்துட்டார், அவ்வளோதான். ஏதோ ஒன்று பண்ணிட்டாரியா, அது விட முடியாது, அவருக்கு விட முடியாது, நமக்கு அவரை விட முடியாது. எனவே ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு பீட்டர் அதெல்லாம் கொண்டு வர்றாரு. அடுத்த வாரத்தில் அழகாக கொண்டு வர்றார். நம்ம என்ஜாய் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அவருடைய டிசைர். மூணாவதாக நீங்கள் பார்க்கும்போது எபிரேயர் 6வது அதிகாரம் 11-12 அது என்னன்னு பார்த்துருவோம். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. அழகாய் சொல்லியிருக்கிறது. ஆசீர்வாதங்கள், பரமாசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாக தேவன் கொடுத்த போது அதை பற்றி கொண்டு விசுவாசத்திலும் நீடிய பொறுமை காத்து அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு ஓடுற சில கூட்டம் உண்டு. நீங்க அவங்கள நீங்க பாருங்கிறாரு. நீங்க கண்டவங்களையும் வாழ்க்கையில பார்த்து ஏமாந்து போய் சோர்ந்து போனீங்க. சிலர் தேவனே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஓடி போனவர்களும் உண்டு. நீங்க பார்த்த ஆளுகள்லாம் வேற மாதிரி ஆளை பார்த்துருக்குறீங்க. ஒரு சிலர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சோர்ந்து போய், ஸ்தோத்திரம், கர்த்தரை நோக்கி நீங்க பார்த்தபோது கர்த்தரே உங்களுக்கு இடப்பெயர்ச்சி செய்தாலும் செஞ்சிருப்பார். நீங்க யாரை பார்க்கணும் வாழ்க்கையில்? தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை நீ பார்க்கணும் மாடலா? ஸ்தோத்திரம். ஆட்டுத்தோலை போர்த்தின எல்லாமே ஆட்டுக்குட்டிகள் கிடையாதே.
சொல்லுங்க. ஆட்டுத்தோலை போர்த்தின எல்லாமே அது உள்ள ஒரு ஓநாய் கிடக்கு. ஆனால் வெளியில் போடுற ட்ரெஸ்ஸு ஆட்டுத்தோல். அதை பார்த்து ஏமாந்து போய் கடைசியில் அந்த ஓநாய்க்கு விசுவாசம் இருக்குமா? அந்த ஓநாய்க்கு நீடிய பொறுமை இருக்குமா? இருக்காது. ஆடு மாதிரி பக்கத்தில் வரும், படக்குன்னு ட்ரெஸ் சட்டையை கழட்டி போட்டு ஓநாய் புத்தியை காட்டுச்சுன்னா ஆடு என்ன ஆகும்? ஒரு ஆடு பாவம் உள்ள ஓநாய் இருக்குதுன்னு தெரியாம அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிது. இது ஆட்டு தோல் போட்டுட்டு ஆடு மாதிரி மேங்குது. இது ஏமாந்து போகுது. உண்மையான ஆடு ஏமாந்து போகுது. இது மேன்னு ஒரு கரெக்டாக சான்ஸ் பார்த்து வசமாக ஒரு நாள் அந்த அந்த ஆட்டுத்தோலை டபக்குன்னு ஒரு உருவிட்டு பார்த்து படக்குன்னு கழுத்தில் ஒரு கடிச்சதுன்னா என்ன ஆயிருக்கு? இது ஓநாயின்னு தெரியாமல் இவ்வளோ நாள் நான் போனது என்ன முட்டாள்தனம். ஹல்லேலூயா. ஆனால் ஆடுகளின் பரம மெய்ப்பன், ஆடுகளின் பெரிய மெய்ப்பன், கண்காணியானவரிடத்தில் நீங்கள் கொண்டு வந்து வர விடப்பட்டீர்கள்னு போட்டிருக்குது. உங்களை கொண்டு வந்து சேர்த்தார்னு போட்டிருக்குது. இந்த பரிசுத்தவான்கள் யார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்துக் கொள்கிறதற்கு அவர்கள் 2 காரியங்களை பயன்படுத்தினார்கள். ஒன்று விசுவாசம், இன்னொன்று நீடிய பொறுமை. ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த விசுவாசத்தில் நீடிய பொறுமையில் உள்ளவர்கள் எந்த உபத்திரவத்தையும் சகிக்கிறவர்களாக இருப்பார்கள். விசுவாசம் அவர்களுக்கு வேலை செய்யும். உபத்திரவங்களில் வேலை செய்கிறது விசுவாசம். அதே நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் அடையாமல் தாமதமாகுமானால் அதிலையும் பொறுமை. பட்டு 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 பட்டுன்னு காரியங்கள் நிறைவேறணும், முடிச்சிடணும், ஓடிடணும், தள்ளிடணும். அதல்ல ஜீவியம். ஹல்லேலூயா. அதல்ல. ராங். ஏமாந்து போனார்கள் என்று அர்த்தம். நீடிய பொறுமை இல்லாதவர்களை பரிசுத்தவான்கள் என்று சொல்லுவதற்கு இடமே இல்லை. The hallmark of the saints is the life of deep faith and long suffering. This is called, the long suffering is called the patience. These are the 2 hallmarks of a true saint. ஒரு பரிசுத்தவானுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள். இவர்களை நீங்கள் பாருங்கள் கர்த்தர் சொன்னார். அவர்களுடைய முடிவையும் கண்டிருக்கிறீர்களேன்னு எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான். அவங்க விசுவாசத்தில் நடந்ததான முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தான் நமக்கு மாதிரி. நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள் மாதிரிகளாக? யாரை பார்த்து ஏமாந்து போனீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் யாரை பார்க்க மறுக்கிறீர்கள்? நாம் பார்க்க வேண்டிய நபர்களை தேவன் அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அசதியாயிராமல். டோன்ட் பி லேசி. இந்த உபத்திரவங்கள் நீங்க தான் படுறீங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாடலாக இருக்கிறவர்கள் பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாரை நீங்கள் பார்க்கிறீர்களோ அவர்கள் உபத்திரவங்கள் வழியாய் போகும் பொழுது அவர்கள் விசுவாசத்தை நீடிய பொறுமையும் எக்ஸசைஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மறந்து போகாதீர்கள். அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை ரொம்ப இனிப்பாக இருக்குது, நம்ம ஒருத்தருக்கு தான் பாவக்காய் தின்ன மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அப்படிப்பட்டவர்களை பார்க்க சொல்லுகிறார். உனக்கு பாவக்காய்னா உனக்கு நீ யாரை லீடராக வச்சிருக்கிறியோ அவனுக்கு உன்னை காட்டிலும் அதிக பாவக்காய், உன்னை காட்டிலும் அதிக கசப்பு. ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தை பார், அவர்களுடைய நீடிய பொறுமையை பார். உனக்கு அது ஔஷதம், உனக்கு அது மருந்து. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் காட் இஸ் நாட் எ செகண்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேவன். ஹல்லேலூயா. இவரை போல வருமா? அப்படி பின்பற்று, ஃபாலோ தெம்ன்ட்டார்ல. கீப் ஃபாலோயிங் தெம். இவங்களை தான் நீ பின்பற்றணும்னு எழுதி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குதுன்னா, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசை. இது நல்ல இச்சை. இதுதான் நல்ல இச்சைக்கு அடையாளம், நல்ல ஆசை. அப்போ எபிரேய ஐக்கியம் என்ன அழகாய் சொல்லுகிறான் பார்த்தீங்களா? நீங்க யாரை பின்பற்றணும், அது உங்களுக்கு அந்த ஆசை வேணும். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள உருவாக வேண்டி இருக்குது. புதுசா உருவாக வேண்டி இருக்குது. ஒரு இடத்துல எரிமலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேசத்தில் எங்கேயோ ஒரு மலை எரிமலை வந்துருச்சுன்னா அது ஒரே ஒரு தரமோடு நிற்காது. அது
புதுசு புதுசாக எப்போ எரிமலைகள் அங்கே புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓயாமல் வரும். பூகம்பம் ஒரு இடத்துல பயங்கரமாக வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு ஒரு மாதம் வரைக்கும் சின்ன சின்ன பூகம்பங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ட்ரெமர்ஸ் என்று பேர், அதுக்கு பேர் மைனர் ட்ரெமர்ஸ். அதுபோல் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் எனக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்தில் உருவாக வேண்டும் ஆண்டவரே. என்னைக்கோ ஒரு 5 வருஷம் முன்னால் உருவாயிட்டு அந்த நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கி நான் வாழக்கூடாது. எனக்கு அன்னைக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கும் எனக்கு இருக்கிறது. அது உருவாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம், அப்போ முடிவு பரியந்தம் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உருவாகி கொண்டே இருக்கும் பொழுது, முடிவு பரியந்தம் உபத்திரவங்கள் நடுவில் நீடிய பொறுமையோடு அவருக்கு முன்பாக காத்துக்கொள்ள நமக்கு வசதியாக இருக்கும். நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுகிறான் என்று இருக்கு. ஹல்லேலூயா. ஆரோக்கியமான இந்த உபதேசங்களை நாம் சபையில் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் முக்கியம், கற்றுக்கொள்ள வேணும். இது நல்ல ஆசை. நாங்கள் ஆசையாய் இருக்கிறோம். எப்படி? ஜாக்கிரதை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசையாக இருக்கிறோம்னா, நாங்கள் காண்பிக்கிறதுல ஆசையாக இருக்கிறோம்னு சொல்லலை. தமிழில் புரிஞ்சுங்க. நாங்கள் அப்படி இருக்கணும்னு ஆசையாக இருக்கிறோம்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. என்ன? ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க? அப்போ இவங்க எவ்வளவு இருந்துட்டு மற்றவங்களை எதிர்பார்க்குறாங்க. இல்லாமையா பேசுவாங்க இவங்க? அப்பா பீடி குடிக்கிறாரு, மகனை குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அவன் மகன் திருப்பி கேட்பான், நீ முதல்ல நிறுத்துப்பாம்மா, நீ மாத்திரம் குடிக்கலாமான்மா. இப்போ ஒருத்தன் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு தான் பிள்ளைக்கு சிகரெட்டை குடிக்காதேன்னு சொல்ல முடியாது. அப்போது நீங்கள் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டால் இவங்க எப்படி இருந்திருப்பாங்கங்கிறத பாருங்க சபையே. அல்லேலூயா. இவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அப்போ இவங்கள மாதிரியா அவன் சொல்லிட்டான், எங்களை பின்பற்றுங்கள், நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. யூ கேன் ஃபாலோ அஸ் அப்படின்னா, அப்போ இவனுங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நீடிய பொறுமை இருக்கும். அப்பா லிஸ்ட் போட்டு சொல்றான். அவங்கள பின்பற்றுகிறதற்கு அவங்க பிரசங்கித்த போது அந்த சபையில் அங்கத்தினராய் இருந்தவர்களை பார்க்கலும் அவங்க முகத்தையே பார்க்காம இன்னைக்கு அவங்க விசுவாசத்தை பின்பற்றுகிற நாம பாக்கியவான்களா இருக்கிறோம். பவுல எவனாவது போய் பார்த்துட்டு வந்தானா? பார்க்கல. இன்னைக்கு அதை எவ்வளவு ஒரு நங்கூரமா இருக்குது, ஆத்ம நங்கூரமா இருக்குது. கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை சுமக்கிறேன்னு சொன்னவனுடைய பிரசங்கத்தை இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இனி அடுத்து 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன், இது இந்த ஆசை எப்படி? விரும்புகிறானுங்கிறதுக்கும் ஆசையா இருக்கிறதுங்கிறதுக்கும் இச்சிக்கிறானுங்கிறது ரெண்டு எல்லாமே ஒன்று தானே. என்ன சொல்ல வர்றீங்க? விருப்பம், ஆசை, இச்சை. அந்த இச்சைங்கிறத விட்டுட்டோம்னா விருப்பம், ஆசை எல்லாமே ஒன்று தான். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல நல்ல ஆசைகளை வைத்திருப்போம். அல்லேலூயா. இது உண்மையான வார்த்தை. இது உண்மையான வார்த்தை. கொஞ்சம் ஊழியம் செய்வோம், நல்ல விருப்பம். கொஞ்ச நேரம் பரிசுத்தவான்களுக்காக முழங்கால் நின்று ஜெபிப்போம், எனக்காகவே ஜெபிக்கிறது. எங்கள் வீடு கட்டணும், இன்னொரு வீடு வாங்கணும், இன்னொரு 2 சவரன் வரணும், அது வரணும். ஐயோ, நேற்று 16,400 ரூபா, இன்னைக்கு 14,300 ரூபா ஆச்சே. அடிச்சுக்குது உள்ளம். இது காட்டலாம். அப்போ இதெல்லாம் பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? அப்போ அவரும் பார்க்குறாரோ? பார்க்குறேன். நியூஸில் வந்தது, திடீர்னு 9,000 rupees அப்படியே சரிவுன்னு வந்துச்சு. அப்போ தான் பார்த்தேன், என்னம்மா சொல்கிறானே, இது என்னடான்னு பார்த்தா, என்னடா இது 9,000 rupees சரிவுன்னு எவ்ரிடே மாறும். அப்போ தான் பார்த்தேன் அது கிராமில் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்குதுன்னா, அது கொஞ்சம் கிராமில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இது சரி புரிஞ்சுக்கிட்டேன். இதை நம்பினவன் இப்படி தான் இருப்பான் போல் இருக்குதுன்ட்டு. ஏதோ இருக்கிற வரைக்கும் இருக்குது, வர்ற வரைக்கும் வருது, வராத வரைக்கும் போகுது. திடீர்னு கிராம் 200ன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க.
அப்போ உங்களுக்கு செஸ்ட் பெயினும் ஹார்ட் அட்டாக்கும் வரக்கூடாது. ஐயோ ஆண்டவரே, இப்படி ஒன்று பலிபீடத்துலேருந்து சொல்லப்படுது இந்த வார்த்தை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் பலிபீடத்துலேருந்து இதை சொல்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை இல்லை, அது துரும்பாயிரும், இத்து போயிரும்னே சொல்லிவிட்டார். இப்படி போன கருவு டம்முன்னு இப்படி வந்துருச்சுன்னா யாருக்கு தெரியும்? நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சாரி, அந்த மேட்டர் நமக்கு வேண்டாம். நல்ல வேலைகள், நல்ல ஆசைகள் நமக்கு நிலச்சிருக்குது. ஒரு மணி நேரம் பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுவோன்னு சொன்ன ஆசை எப்படி இருக்குது? ஒரு 4 பேராக கூட்டிகிட்டு நம்ம பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவோம், சபைக்காக ஜெபம் பண்ணுவோம், சுற்றியில் இருக்கிற சபைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அது ஒரு ஆசை. அடுத்து ரோமர் 1:13 பாருங்கள். ரோமர் 1:13. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாயிருந்தேன். இது வரைக்கும் தடை உண்டாயிற்று நீங்கள் அறியாது கணக்கு பண்ண. இது ஒரு நல்ல ஆசை. ஊர் உலகம் பூரா சுத்திட்டு சுவிசேஷ வேலைக்காக தன் ஜீவனையே அர்ப்பணிக்கிறவன் ரோமாபுரியை கண்டோன்னே விட்டு வைப்பானா? ஆஹா, இப்படி ஒரு இடம் இருக்குதுரான்னு சொல்லி அங்கேயும் தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பித்து தேவ சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு கடைசி சாகிற வரைக்கும் சுவிசேஷ துடிப்பில் உட்காந்துருந்தான். கொஞ்சம் எங்கேயா இடம் கிடைக்குமா உள்ளே போயிடலான்னு. உள்ளே போய் எதுக்காக? சந்த வெளியில் எங்கிட்டாவது ஒரு வாயாடி ஒரு ஓயாமல் பேசி ஒரு அங்கே ஒரு ஆத்துமாக்கள் சேகரித்து அங்கே ஒரு சபையை உருவாக்கி, இந்த மனுஷனுக்குள்ளே இருக்க ஆசையை பாருங்கய்யா. ஸ்தோத்திரம். அதில் 0.1% கூட நமக்கு இல்லை. நமக்குன்னா எனக்கு சேர்த்து சொல்கிறேன், தெய்வமே, இவங்களெல்லாம் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை சேர்த்துக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். உண்மையாக எனக்கு அப்படி ஒரு யோசனை வருது, தெய்வமே. ஒரு 0.1% கூட நான் இவங்க செஞ்சது போல சொல்லி ஆசையை பாருங்கள். உங்களுக்குள்ளே சுவிசேஷம் சொல்லி மற்ற புறஜாதிகளுக்குள்ளே நான் அடைஞ்ச பலன் அடைஞ்சது போல உங்களுக்குள்ளும் சில பலன் அடையணும்னா ஆத்துமாக்களை சேர்த்து ஒரு கும்பலை சேர்க்கிற ஒரு பலன் அடையணுன்ட்டு இவன் துடிக்கிறான். தன் ஜீவியத்தை வித்து போட்டவன் அதுக்காக. இந்த ஆசை எப்படி இருக்குது பற்றியெல்லாம்? பாசிட்டிவ். இது பூரா பாசிட்டிவில் வர்றோம். இப்போ நம்ம நெகட்டிவ் காரியங்கள் கொஞ்சம் ஒரு மோசமாக இருக்குது. சில 1, 2, 3 காரியங்களை நம்ம பார்த்துடணும். Even though there is a good desire, good lust, it is often used in conjunction with that are sinful in nature. என்னதான் நல்ல ஆசைகள் நமக்கு இருந்தாலும் கூட சில வேளைகளில் நம்மளே அறியாமல் ஒரு தீமையான காரியங்கள் நம்ம உள்ளத்தில் வர்றதை பார்க்குறோம். அதுதான் இந்த விழுந்து போன. அப்போது கொஞ்சம் இடம் கொடுத்தா உள்ள போயிடும். ஒரு ரோமாபுரியில் போய் சில பலனை அடையணும், சுவிசேஷம் சொல்லணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அற்புதங்கள் அடையாளங்கள் பார்க்கணும், இயேசு ராஜாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும்ன்ட்டு துடிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே கொஞ்சமாவது தீமையான ஆசை இருக்குமா? பேசலாமே. அப்போ இவனுக்குள்ளே இருக்கிறது முழுக்க 100க்கு 100 ஒரு பரிசுத்த ஆசையாக தானே இருக்கும். அதை தான் சபை கற்றுக்கொள்ளணும். இப்படி வாழ்ந்துட்டோன்னா மேலே போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுதான் விடாதில்ல. நம்ம வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கான்னு நம்ம வச்சுருக்கோமே, இவனை வேலைக்கு வைக்கலை, நான் கூடவே பிறந்திருக்கேன். ஆத்துமா என்னைக்கு வந்துச்சோ இந்த பிரிக்க முடியாது. இவனை கண்ட்ரோல் பண்ணி தட்டி வைக்கணும். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் ஆவி கனெக்ட் ஆயிரும். அது உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆவிக்கு இந்த ஆத்மா பணிய வைக்கிறது பயங்கர பாடு. முடிஞ்சா ஆவி தேவனோடு வச்சிருக்கிற கனெக்ஷனே கட் பண்ணி தூக்கி மாம்சத்துக்கு கொடுக்கறதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. ஆத்மாவும் சரீரமும் எதுக்கு விரோதமாக சண்டை போடணும்னா, இந்த ஆவிக்கு நீ தானே கனெக்ஷன் போட்டு வச்சிருக்க, இதெல்லாம் சும்மா தேவையில்லாமல் கட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கு இந்த மாம்சத்தை பயன்படுத்தி அவன் இழுப்பான் பாருங்க எக்ஸிபிஷனில்.
மாம்சத்தை இழுக்க, ஆத்மாவை இழுக்க, 2 பேரும் சேர்ந்து ஆவியை கட் பண்ண. என்ன போராட்டமாக இருக்குது. இதெல்லாம் யோசித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சொல்ல எழுதி வச்சதான பரிசுத்தவான்கள். நமக்கு என்ன புதுசாக கிடச்சிருக்குது? ஸ்கூல் காலேஜில் போய் கிடச்சிருக்குது. அப்போன்னா நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் இந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு புஸ்தகமும் பொக்கிஷமும். அதைத்தான் நம்ம விரும்பி விரும்பி படிக்க வேண்டியிருக்குது. அல்லேலூயா. யார் சொல்லி கொடுக்குறா இதை? நீங்களும் காலேஜ் ஸ்கூல் போயிருக்கீங்க, யூனிவர்சிட்டிஸ் போயிருக்கீங்க, நானும் போயிருக்கிறேன். எவனாவது ஒரு ஆள் சொன்னானா? நம்மளுக்கு ஒருத்தனும் சொல்லி. பொய்கள் தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. பொய் தானே. சத்திய வேதமோ ஒரு நாளும் பொய் சொல்வதில்லை. அல்லேலூயா. நெகட்டிவ் காரியங்களை பார்க்கும்போது பாருங்கள், ரோமர் 7வது அதிகாரம் 7, 8 இது நெகட்டிவ்ங்க. இதெல்லாம் மோசமான இச்சைகள். நீங்கள் அதனால் கண்டினியூ எழுதக்கூடாது. சர்றன்னு ஒரு கோடு போட்டு நெகட்டிவ்னு எழுதிக்கணும். என்ன போட்டிருக்கிறது? ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சையையும் என்னிடத்தில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. புலம்புறான். என்னது புலம்புறான்? இந்த நியாயப்பிரமாணம் ஏண்டா வந்துச்சுன்னு தெரியலையேன்ட்டு புலம்புறான். இது வந்ததுனால தானே எனக்கு பிரச்சனையே ஆரம்பம். நான் பாட்டுக்கு செஞ்சுட்டே போகிறேன், என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் மனசுக்கு வந்ததை செஞ்சிட்டு இருக்கேன். இது தப்புன்னே எனக்கு தெரியாதே. ஒருத்தன் சொல்லி கொடுத்தா தானே தப்புன்னு தெரியறதுக்கு. அந்த சொல்லிக் கொடுக்குறவன் தான் நியாயப்பிரமாணம். அப்போ நியாயப்பிரமாணம் வரக்கூடாதுன்னு சொல்லி என் உள்ளத்தில் இல்லை. அதே நேரத்தில் பாவம் செய்யணும்னு கூட இல்லை. எப்படி இது? எப்படி சொல்ல? என்னத்தை சொல்ல? நியாயப்பிரமாணம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, அது எனக்கு விரும்புகிறேன். ஆனால் நான் பாவம் செய்யணும்னு கூட விரும்பலை. ஆனால் விரும்பாததை செய்கிறேன். நியாயப்பிரமாணத்தை போன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன். ஆனால் பாவத்தை விடுறான்னா விடவும் முடியல. என்ன இது நடுவில் மாட்டி முழிக்கிறேனேன்னு நெகட்டிவ் இச்சைகளை பற்றி அவன் புலம்புறான். இது மைனஸ் சைடு. அதே பாயிண்டில் இன்னொன்று ரோமர் 1:24. அதே பாயிண்டில் ரோமர் 1:24 கமா போட்டு அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகள்னாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ திஸ் இஸ் a negative craving. ரோமர் 6:12 அதே பாயிண்டில் ரோமர் 6:12 ஆகையால் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில். ஸோ இந்த 3 வசனங்களும் ஒரே பாயிண்டில் வருது. பால் சேஸ் இன் ஆல் தீஸ் திங்ஸ். அவன் ரொம்ப கரெக்டாக அதை சொல்லுகிறான். நெகட்டிவ் கிரேவிங் இஸ் வெரி டேஞ்சரஸ். எதிர்மறையான இச்சைகள், பாவத்துக்கு ஏதுவான இச்சைகள் ரொம்ப ஆபத்தான காரியங்கள். இது மைனஸ் சைடு, விட்டுருவோம். அது ஒரு இதோட பிடிக்கும். அதுக்கான நிறைய வசனங்கள் உண்டு, எக்கச்சக்கமாக உண்டு. இப்போ அதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம் நாம் சேர்ந்து பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றது, இப்போ நம்ம அந்த டாபிக் எடுக்க வேண்டாம். அப்போ இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் உங்களுக்குள்ள என்ன ஆசை இருக்குதுன்னு எனக்கு தெரியும்ட்டார். என்ன விதமான இச்சை இருக்குதுன்னு எனக்கு தெரியும்னார். அதான் ஆசை, இச்சை, விருப்பம் எல்லாம் ஒன்று தானே. அப்போ உங்களுக்கு பிதா பிசாசு முகதாட்சணம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக முகத்தில் அடிச்சுட்டு போயிடுறார். கொஞ்சம் கூட யோசிக்காம அடிப்பார். அவர் ஆண்டவர் அல்லவா, அவர் கர்த்தர். அவர் நம்ம தான் யோசிச்சு பார்த்து பொறுமையாக பேச வேண்டி இருக்குது. ஆண்டவருக்கு அதெல்லாம் செல்லாது. உங்கள் பிதா யார்? ஆதி முதல் பாவம் செய்கிற பொல்லாங்கன் தான் உன்னுடைய பிதா. அவனுடைய ஆசையை தானே நீங்கள் நிறைவேற்றணும்னு விரும்புகிறீங்க. அவனுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு விரும்புகிறீங்க. எனக்கு அது தெரியும்.
அப்போ இது நெகட்டிவ் காரியங்கள் இருக்குது. எப்படி அவன் ஏமாத்திட்டான் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மத்தேயு 5:28 பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபசாரம் செய்தாயிற்று. அப்போ இது யாருடைய இச்சை? இது யாருடைய ஆசை? இது மாம்சத்தின் கிரியை. இதை தூண்டுறது யாரு? சாத்தான், இச்சையின் ஆவி. அப்போது இது நெகட்டிவான ஒரு காரியம். சரி, இதோட நான் அதை முடிச்சுட்டு 2 காரியங்கள். பவுல் ஒரு இடத்துல புலம்புறாரு, அழுகிறாரு ஒரு காரியத்தை சொல்லி. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1 முதல் 3. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். கவனிங்கள், நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இங்கே தான் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போஜனம் கொடுக்காமல் பாலை கொடுத்தேன்னா இவர் கையில் வச்சிருக்கிறது எத்தனை? இப்படி கேட்டா என்ன கேட்குறாரு? என்ன நம்ம மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? போஜனத்தை கொடுக்கிறதுக்கு பதிலாக பாலை கொடுக்கிறேன்னு சொன்னா இவர் என்னென்ன காரியங்களை கையில் வச்சிருக்கிறார்? 2மே. இவர்கிட்ட போஜனம் எப்படி கிடைச்சது? இவர் வச்சிருக்கிற போஜனத்தினுடைய பெருமை அருமை என்ன? பயங்கரமான மட்டன் பிரியாணி வச்சிருக்கிறது போலவும், பால் சூப்பி மூடி, அது என்னது, ஃபீடிங் பாட்டில் இங்கிலீஷில் பால் புட்டி, குட்டிக்கு பால் புட்டி சூப்பிக்கிட்டு இருக்கோம். அது பாட்டுக்கு மணிக்கணக்காக சூப்பிக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன ஒன்றும் இல்லாட்டினாலும் சூப்பிக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் நான் கொடுக்க வேண்டியிருக்குது. ஏன் கொடுக்க வேண்டியது? என்கிட்ட ஒரு ஆகாரம் இருக்கு. அப்போ அவர் சும்மா லேசுப்பட்ட மனுஷனா 3வது வானம் வரைக்கும் போய் அங்கே போய் பல காரியங்களை பார்த்துட்டு மனுஷர்களுக்கு புரியாத பாஷைகள் எல்லாம் கேட்டு, தூதர்கள் பாஷையெல்லாம் கேட்டு மகிமையை கண்டு வந்த மனுஷன் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆகாரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? விட்டா வாயை திறந்தா எதை கொடுக்கணும்னு ஆசைப்படுவார்? அந்த ரகசியங்களை கொடுப்பார். அதனால் சொல்லியிருக்கிறார், இந்த ரகசியங்களின் ஊழியக்காரன். ரகசியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். ஆதி முதல் மறைந்திருக்கிறதான ரகசியங்களை தேவன் சபைக்கு தெரியப்படுத்தும்படிக்கு எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு ஞானத்தில் அவன் பேசுகிறானாக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் கீழே நீங்கள் விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா அவர் வாயை திறந்தா என்ன கொடுப்பார்? நிறைய விஷயங்கள் அவர் பேசுறதே புரியாது. பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டு பயங்கர ரகசியங்களை அடக்கி வச்சிருந்தா எதை பேசணும்னே தெரியாது. அவ்வளவு இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உட்கார்ந்து இருக்கவன் பால் புட்டியில் உட்கார்ந்து இருக்கான். அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்? என்னடா ஒரு மந்த புத்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்களே, ஒரு தேவனோடு உறவு கொள்ளலையே, இன்னும் மாம்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்களே. அதுக்கு அடுத்த வசனத்தில் இவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு நல்லா தெரியும் பாருங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கத்தை 30 வருஷம் நீங்க இந்த சர்ச்சில் மெம்பர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா இங்க பேசுகிறவர் நான் இல்லை, பவுல் சொல்லுகிறேன். பேசுகிறவரோ 3வது வானம் வரைக்கும் போய் பயங்கரமான ரகசியங்களும் பயங்கரமாய் பார்த்துட்டு வந்து ஃபுல்லா பலமான ஆகாரத்தோடு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கேட்குறவனுக்குள்ள பொறாமை பிடிச்ச பயல்கள் இருக்கானுங்க, வாக்குவாதம் பண்ணுறவங்க இருக்கானுங்க, பேதங்கள் இருக்கிறவன் இருக்காங்க, அடுத்தவன் குடும்பத்தில் தலையிடுறவன் இருக்கிறான், அடுத்த குடும்பத்தையே நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இங்கே என்ன நடக்குது, அவன் எங்கே போனான், இங்கே என்ன வந்தான்ட்டு. டேய், இவங்களுக்கு மாம்சத்தின் புத்திகளில் அளவே கிடையாதா? உட்கார்ந்து விட்டு கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஆள் பேச போய் நீங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்களே. சொத்து சண்டை விஷயம், அது விஷயம், நோண்டி கேட்குறது, இதில் போகிறது, அங்கே போய் எட்டி பார்க்குறது.
இன்னும் இதுலேருந்து வெளியில் வரலையா நீங்கள்? ஆனால் ஐயாவை என்ன பேசுகிறாருன்னா பயங்கரமான ரகசியங்களோடு வந்துருக்கிறாரு. இந்த மனுஷங்க இன்னும் அதை விட்ட மாதிரி தெரியல. அப்போ நீங்கள் எப்படி, எந்த இச்சையில் நீங்கள் வாழ்கிறீங்க? நான் கண்ணீர் விட்டு அழுகிறார். கண்ணீர் தான் விட சில நேரங்களில். அதனால் எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சீக்கிரத்தில் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து போராடி ஜெயம் பெறணும். நிறைய பேர் ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் தன்னால் நடக்கும்னு நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சில காரியங்கள் வச்சிருக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் அதெல்லாம் தியானிக்கலாம். இல்லை, கடினமான வாழ்க்கை. ஐயோ, சபைக்கு வந்துட்டு போனா ஜாலியா இருக்குங்கிற இந்த மாதிரி வாழ்க்கை கிடையாது நம்ம அனுதின ஜீவியம். இதை சொல்லி கொடுக்க மாட்டாங்களே பாஸ்டர்ஸ். கூட்டம் சொல்றேன், இதை சொல்லி கொடுத்தா விசுவாசிகளுக்கு நன்மை செய்றோம். விசுவாசிகளுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்க வேண்டுமானால் கரெக்டான லைஃபை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரியான வாழ்க்கை என்னங்கிறது சொல்லி, வேதம் என்ன சொல்லுகிறது கற்று தந்தால் ஒளிதான் விசுவாசிக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அர்த்தம். இல்லாவிட்டால் விசுவாசிகளுக்கு துரோகம் பண்ணுவார்கள் பாஸ்டர்ஸ். நான் அவர்களுக்கும் பேசிக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இட்ஸ் a very hard life, but it is a sweet life. அதனால் புலம்புறத பார்த்தீங்களா? நான் அங்கேருந்து இவ்வளோ, அப்போ நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. உங்களோட அதெல்லாம் நான் பேச முடியல, அப்படிதான் வந்தேன் பேசலான்ட்டு. ஸ்தோத்திரம். அப்படி தானே சொல்றாரு. ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட பேசக்கூடாமல், அதெல்லாம் இருக்கட்டும், அது பெருசு இல்லை. பேசணும்னு வந்தேன், பேச முடியாமல் போகிறது என்று. நெகட்டிவ் இச்சைகள்லேருந்து இன்னும் நம்ம சாகலைன்னா ஆவிக்குரிய காரியங்கள், பாசிட்டிவ் இச்சைகள் வராது, பாசிட்டிவ் விருப்பங்கள் வராது. நெகட்டிவ் விருப்பங்கள் இருக்கிற வரைக்கும் பாசிட்டிவ் விருப்பங்கள் வராது. இது என்னைக்கு சாகுதோ அது அன்னைக்கு. இது குறைய குறைய அது கூடும், இது கூட கூட அது குறையும். இப்படி தான் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்கள் சின்ன காரியங்களாக இருந்தாலும் இதை நம்ம தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ அடுத்து ஒரே ஒரு லாஸ்ட் காரியத்தை சொல்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். நாம் என்ன போட்டிருக்குதுன்னு பார்க்கலாமா? அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அப்புறம் பறித்து புசிச்சு, அதெல்லாம் அப்புறம் மேட்ரு வேற. நம்ம சப்ஜெக்ட் இங்கே தானே. அப்போ இதில் நீங்கள் பிதாவினால் உண்டாகாத காரியங்கள் இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அப்போ பிதாவினால் உண்டாகாதது, பரலோகத்திலிருந்து வராத எதுவுமே பூலோகத்திலிருந்து வந்தது தான். என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு வைராக்கியமாக சொல்லுங்க பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து வாட் எவர் ஸ்பிரிட் தட் ஹாஸ் நாட் கம் ஃப்ரம் ஹெவன் is not the spirit God has sent. It is not coming from heaven, therefore it is not a good spirit. பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு அனுப்பி தந்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர், he is a good God. பரலோகத்திலிருந்து வராத ஒரு எந்த ஆவியையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்திலிருந்து வராத எந்த உபதேசமும் நமக்கு அவசியம் இல்லை. அது எவ்வளவுதான் பார்வைக்கு அழகா இருந்தாலும், ஹல்லேலூயா, அது எவ்வளவுதான் இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தாலும் பரலோகத்திலிருந்து வராத பட்சத்தில் அதுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்ல வேண்டிய தெளிவுக்குள் வர வேண்டுமே. ஹல்லேலூயா, தெளிவு. இந்த அம்மா இந்த பழத்தை எப்படி பார்க்குது? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. எவன் சொல்லி கொடுத்தான்? நீ முதல்ல புசிச்சு பார்த்தியா? நீ முதல்ல புசிச்சு பார்த்தியா? நம்ம ஏதாவது ஒரு பொருளை சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தவன்கிட்ட சொல்கிறோம், சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது, இது சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்கும், உங்களுக்கு வயிறு கோளாறு வராது, அப்படி இப்படின்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சாப்பிட்டு வந்து பேதி போகிறவன் எத்தனை பேர்? இவன் பேச்சை கேட்டு புரிஞ்சுதா உங்களுக்கு? நீ சாப்பிட்டியா? புசிப்புக்கு நல்லதுன்னு சொன்னது யாரு?
தேவன் சொன்னாரோ? கண்களுக்கு இன்பம்னு சொன்னது யாரு? நீ இச்சைக்கப்படுறதுக்கு முன்னாலே அது உன்கிட்ட தானே இருந்துச்சு, அங்கதானே இருந்துச்சு தோட்டத்துல. அப்ப என்ன சொன்னியா? புத்தியை தெளிவிக்கிறதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சத்திய வேதம் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறதுன்னு. வசனம் தெளிவிக்குதா இல்ல இந்த பழம் தெளிவிக்குதா? அப்போ வசனத்தினால் இவ்வளவு நாளும் அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு நீ புத்தி உள்ளவனா இல்லையோ? இப்பதான் அந்த பழத்தை பார்த்து அதை பறிச்ச பிறகு புத்தி வருதோ? இவ்வளவு நாளும் பழம் அங்க இல்லையோ தோட்டத்தில்? You have gone away from the presence of God, therefore lust has entered in your life. இச்சையானது எப்படி என்ட்ராகும் போது உன்னுடைய டயலாக் மாறிடுது. ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை வரும் பொழுது அவனுடைய வாய் பேச்சே மாறிடுது, கண் பார்வையே மாறிடுது. அது வரைக்கும் அவன் பரிசுத்தவானாய் இருக்கும் பொழுது ஒழுங்காய் பேசுவான், ஒழுங்காய் பார்ப்பான். இதுவரைக்கும் அந்த பழத்தை ஒழுங்கா தானே பார்த்த? புசிப்புக்கு நல்லதுன்னு உனக்கு என்ன பாதி என்னைக்காவது ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டியோ? சாப்பிடலையே. இந்த 3 டயலாக் எதுல இருந்து வருது? இது பிதாவினால் வந்தது அல்ல. ஹல்லேலூயா. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 பார்க்கலாம். மாம்சத்தின் இச்சை புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம். கண்களின் இச்சை புத்தியை தெளிவிக்கிறது, ஜீவனத்தின் பெருமை. 3மே இருக்கே. இது பிதாவினால் வரல. அப்படி பிதாவினால் வந்திருந்தா பிதா இது கிரியேட் பண்றதுக்கு பண்ண உடனே சொல்லி கொடுத்துருப்பார். இதை நீ சாப்பிடணும், சூப்பராயிரும் உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். எங்கே சொல்லலையே, தொடாதெல்லாம் சொல்லிவிட்டாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு கன்னிங் ஃபெலோ பார்த்தீங்களா? இதனால தான் அந்த நெகட்டிவ் இச்சைகள் ரொம்ப ஈஸியாக நமக்கு வருது. உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிறதான மாம்சைகள் இச்சைகளை விட்டு ஓட சொல்லிட்டாரு. ரொம்ப ஓடணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ரத்தத்தினாலே, கல்வாரி ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவ ஜனமே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உஷாரா இருந்து எந்த விதத்திலும் சோர்வடையாதபடிக்கு. சரி, இப்போ இந்த கேஸ் இப்படி இருக்கிறதுனால வசனம் என்ன சொல்லுதுன்னா, போராடுகிறன்னு போட்டிருக்கா. மாம்சத்தை இப்போ உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறேன் இருக்க. அப்போ அந்த போர் செய்து அதில் தோத்துட்டோன்னா வர்ற 5 விளைவுகளை சொல்லிட்டு நம்ம ஆத்மாவை போட்டுடலாம். இல்லையா? முதல் விளைவு என்ன? ஃப்ளஷ்லி டிசைர், எஃபெக்ட் ஆஃப் வாரிங் ஏஜென்ட்ஸ் ஆன் a traveler. என்னென்ன? நம்பர் 1, shift or spoiling our focus. Number 1, there is a shift or there is a spoil of the focus. குறிக்கோள், லக்கு, குறி வச்சு போகிறோம், அதை திசை திருப்புகிறதா இந்த பிசாசுகளுக்கு. நம்ம மாம்சத்தை பயன்படுத்தி நம்மளை ஆத்மாவை அப்படி திசை திருப்புறது ஒரு விளைவு. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. நீங்கள் அந்த வசனத்தை சொன்னால் டக்குன்னு வசனம் சொல்லிடுவீங்க. அப்போ நான் அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அந்த வசனத்தை சொல்லுங்களேன் பார்க்கலாம். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் ஆசையாய் தொடருகிறேன் அப்படி சொல்லலாம். அப்போ இவன் ஃபோக்கஸை விட்டுற மாட்டான்னு அர்த்தம். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, கள்ளுக்கடை பக்கத்தில் வச்சான்னா, கள்ளுக்கடை எதில் வச்சான்னா, என்ன வேணா பண்ணிட்டு போ, என்னுடைய ஃபோக்கஸை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பண்ணி. எனக்கு முன்னால் சிலுவை, எனக்கு முன்னால் ஆண்டவர், எனக்கு முன்னால் நான் எதுக்காக என்னுடைய சொந்த காரியங்களை குப்பையும் நஷ்டமாக என்றேனோ அதை விட்டு நான் லேஸில் வேற கண்ட இடத்துல என் முகத்தை திருப்புவேன் பார்க்குறதுக்கு அப்படின்ட்டான். ஒண்டர்ஃபுல் மென் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஒண்டர்ஃபுல் மென் ஆஃப் காட்.
உபதியாவின் புஸ்தகத்தில் கடைசி வார்த்தையை வாசித்து பாருங்க. ஒரே ஒரு சாப்டர். உபதியாவின் புஸ்தகத்தில் கடைசி வார்த்தையை வாசித்து பாருங்கள். அவருடைய ராஜ்யம் என்று நிலைத்திருக்கும்னு சொன்னது அந்த அந்த வசனத்தில் வரும் பாருங்க. ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்து, யாரை குறித்து சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல இயேசு கிறிஸ்து அப்புறம்தான். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதா இருக்கு. அப்புறம்தான் வருது இயேசு கிறிஸ்துவ குறித்து. இது யாரை குறித்து? நான் போன இதுல 21 உங்களுக்கு சொல்லலை. ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக ரட்சகர்கள்னு போட்டிருக்கு. ரட்சகன்னா ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம். ரட்சகர்கள்னு புளூரல்ல போட்டிருக்குது. யாருன்னு கேட்டீங்கன்னா அப்பாசல்ஸ், அப்போஸ்தலர்கள். அவர்கள் வருவார்கள், சீயோன் பர்வதத்தில் வந்து ஏறுவார்கள். அந்த ரட்சகர்கள் சொன்ன, அவர்கள் போட்ட அஸ்திபாரம் இதோ இந்த கையில் இருக்கக்கூடிய வேதம். இந்த சபை எது மேல கட்டியிருக்கிறார் தேவன்? முதலாவது மூலைக்கல் கர்த்தர், அதுக்கு மேல ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்கிறார். அந்த ரட்சகர்கள் பர்வதத்தில் ஏறுவாங்க பார்த்தீங்களா? இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்பின் வார்த்தை. அட, அது புதுசா இருக்குது. இப்போ இன்னைக்கு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. அன்பா பேசுறாங்க. இந்த வார்த்தைகள் பரிசுத்தவான்கள் எழுதின, அப்போஸ்தலர்கள் எழுதின வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மண்டை உடைப்பேன், தலையை வெட்டுவேன், சீவுவேன் அப்படின்னா இருக்குது? இல்ல. அது பேசுற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது? அன்பா இருக்குது. ஆனால் அதுல ஜட்ஜ்மெண்டோட போகுது. இது இப்போதான் அது வெளிப்படுது, இந்த ரகசியம். இட் கோஸ் வித் ஜட்ஜ்மெண்ட். They are perfectly aligned with God's holy anger. They are aligned with God's perfect holy grace anger. கோபம். They are aligned. பட் அந்த கோபத்தை சுகர் கோட் பண்ணி மூடுறது தான் கிரேஸ். மாத்திரைக்கு சக்கரை பாவு போட்டு மூடி குழந்தைகளை ஏமாத்துறாங்கல்ல, இனிப்பா இருக்கும் போதே முழுங்கிடும்னு. அதுதான் கிரேஸ். பட் தீஸ் அப்போஸ்டல்ஸ், இந்த கிரேஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கோபம் பார்த்தீங்களா, அதோட பர்ஃபெக்டாக. அதனால தான் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய பேர் சொல்றாங்க புதிய ஏற்பாட்டுனா கிரேஸு தட்டி கொடுக்கலாம், தடவி கொடுக்கலாம், அப்படி இல்லை. இஸ் த சேம். ரட்சகர்கள் நியாயம் தீர்ப்பதற்காக சியோன் பர்வதத்தில் ஏறுவார்கள். தே ஆர் தி அப்போஸ்டல்ஸ். அந்த அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரத்தில் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார், அதாவது தம்முடைய சபையை கட்டுவார். இதெல்லாம் யார் யோசித்தா சொல்லுங்க? எப்படிங்க தெரியும் இதெல்லாம்? ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்போ ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்றதுக்காக ரெண்டாவதாக நான் பார்க்கும்போது, ரெண்டாவது சொல்லுகிறேன், வேகமா போகிறேன். அன்னெசரி டிலே, தேவையற்ற தாமதங்கள். இந்த சண்டை போடுறதுலயே நம்ம உட்கார்ந்து ஜெயிக்காவிட்டால் ஒன்று ஃபோக்கஸ் போயிடும், ஒன்று லக்கு போயிடும். ரெடி இல்லைன்ட்டான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது, இதுகள்கிட்ட சண்டை போட்டு நான் தோத்துக்கிட்டு கடைசியில் நான் லக்க நோக்கி அடைய முடியாமல் போயிடப்படாது, போண்டு தள்ளிட்டு போயிட்டான். இன்றைக்கு எஜமான், உன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், உனக்கு அதெல்லாம் தெரியுண்டே, போட இடத்த காலி பண்ண போயிட்டான். எதுலையுமே மாட்டாம சிக்காம ஓடுற பரதேசி. விளங்கிருச்சா? ஃபோக்கஸை விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். அதாவது நம்மை மயக்க ஒருத்தனுக்கும் இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம். உட்கார்ந்துட்டு பால் பாட்டில சூப்பிட்டு இருக்க கூடாது. 30-40 வருஷமா சபையில யார நீங்க பாக்குறீங்க? யார பார்க்க சொன்னார் தேவன்? அதை பார்க்கணும். உங்களை நடத்துகிறவர்கள் பால் பாட்டில் சூப்பி திரிகிறவங்க கிடையாதுயா. அவங்க பலமான ஆகாரத்தை வச்சிருக்கிறவங்க, கையில கிடைக்கணுமா, அதை வாங்கணுமா, வாங்க முடியாமல் இருக்கிறோமாங்கிறது நம்ம கையில் இருக்குது. கர்த்தர் நல்லவர். அவங்களுக்கு எந்த விதத்தில் லாஸ் கிடையாது, நமக்கு தான் லாஸ் ஆயிருக்கும். ஆகவே
unnecessary delay. மாம்ச புத்தியில தானே கர்த்தர் உன்னோட மாத்திரமா பேசுவார், எங்களோடும் பேசுவார்னு சொல்லி சண்டை போட்டது அக்கா தானே. அக்காவும் தம்பியா, அண்ணனும் தங்கச்சியுமா? அக்காவா? என்ன அக்காவோ தம்பியோ? ஏப்பா ஏக்கா என்னக்கா இந்த மாதிரி பண்ணி போட்டீங்க? ஆமா, உங்க ஒரு சிலருக்கு அண்ணன், ஒரு சிலருக்கு அக்கா, ஒரு சிலருக்கு தம்பி, ஒரு சிலருக்கு சித்தப்பா. போ, எது வேணா போ. எனக்கு தெரிஞ்சவற்றை மிரியாமும் ஆரோனும் மாம்ச புத்தி தானே. குஷ்டரோகம் வந்துச்சா? பாளையத்தை விட்டு போக முடிஞ்சா? மறுபடியும் ஐயா தான் ஜெபம் பண்ணார். ஐயா கொஞ்சம் இறக்கம் பாராட்டுங்க ஐயா, தேவையில்லாமல் தாமதமாகுது, சீக்கிரம் போகணும். அப்படியா, சரி மனம் திரும்ப சொல்லு. நான் திரும்பிட்டாங்க. நல்ல பிள்ளைங்க, உங்களை மன்னிங்கப்பா. உன் பேச்சை கேட்டு சரி ஆகட்டும் போ. அப்போ தான் புரிஞ்சுது நம்ம ஐயாவுடைய மகிமை என்னன்ட்டு. பயங்கர க்ளோஸாக இருக்காரா மேலே. டே, நம்ம நினைக்கிற மாதிரில தெரியாத நம்ம வாயை விட்டோம். அவன் உன்னுடைய இருதயத்தில் எவ்வளோ நாளாக இந்த புத்தி இருக்குது? ஒரு நாளுக்கு வாமிட் பண்ணிட்டியே, கக்கிட்டியே. முந்தா நேற்று வந்திருக்கும் இந்த ஆசை, பேர் புகழ், இந்த ஆசையெல்லாம் எவ்வளோ நாளாக இருக்குது, மறைஞ்சிருக்குது. ஸ்தோத்திரம், இன்னைக்கு கக்கிட்ட அடி செம்மையாக வாங்கினேன். அல்லேலூயா. மரியாதையாக வாழை சுருட்டிட்டு போயிட்டானுங்க. தேவையில்லாத டிலே. அந்த பொம்பளை குளிச்சுக்கிட்டு கிடக்குன்னா நீ ஏன்டா மேலே போய் எட்டி பார்த்த? யாரு இது? இது நெகட்டிவா பாசிட்டிவா இச்சையா? நல்லா தெரியுது. அப்புறம் அந்த அம்மா புருஷனை கொண்டுட்டான். அது எந்த இச்சையில் இன்னும் ஆழம் போயிட்டுருக்கு. அவன் செத்துட்டான், அவன் பொய் வேற சொல்லி, அது ஒரு இச்சை. புத்தி நல்லா வேலை செய்யுது, எப்படி அவனை கொல்லலாம். அப்படி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இவனை முன்னால் நிறுத்து, எவனாவது அம்பு எறிஞ்சான்னா இவன் மேலே விழுகிற மாதிரி கரெக்டாக பொசிஷனில். நல்ல வேலை அவன் கையிலே கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வான்னு சொல்லலை, சத்துரு கையில். இவனும் புத்தி எப்படி வேலை செய்யுது பற்றியெல்லாம். இல்லை, சங்கீதங்கள் இன்பமாக பாடினவனுக்கு இவ்வளோ புத்தி இருக்கா? சரி விடுங்க, தாவீது அப்புறம் அடிச்சு விடுவார் நம்மளை. அப்புறம் அப்படி கொலை பண்ண வச்சு, அப்புறம் அந்த பொம்பளை அவன் செத்துட்டான்னு உடன்படிக்கை முறிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கலான்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்மா 10 மாதம் சுமந்து, அதுக்கப்புறம் பிள்ளை ஒரு 3 மாதமாக வளர்கிறதுக்கு டைம் ஆகுமா? ஆக மொத்தம் 10 + 3 13 ஊரா பரவுது நியூஸ். அதுவும் வேக வேகமாக பரவும். கொன்னுட்டான்னு பரவும், கொலைகாரன்னு சொல்லும், கற்பழிப்பு அடிச்சிட்டான்னு சொல்லும். அப்புறம் பிள்ளை செத்தோன்னே வேணும்னு சொல்கிறவனு ஏகப்பட்ட பேர் கிளம்புவானுங்க. அவமானம். அந்த காலத்தில் நீங்கள் யோவாபு போய் யுத்தங்களை நடப்பித்தான், தாவீதுடைய பட்டயத்தை எடுத்து. நீ போக வேண்டிய ஆள். டிலே, தேவையில்லாத தாமதங்கள். நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத தாமதங்கள் வருமானால் அது தேவனால் வந்ததல்ல. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் டு யூ நவ்? நான் இப்போ பேசுகிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இஃப் தெர் இஸ் அ டிலே, if it is not necessary, unnecessary delay is not by God. Can you believe this? உங்களால் இதை விசுவாசிக்க முடியுமா? தேவன் தாமதித்தால் வேற. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தாமதிக்காமல் தாமதம் வருமானால் தேவனிடத்திலிருந்து வரல. நம்முடைய மாம்ச சுபாவம் டேஞ்சரஸ். அல்லேலூயா. மூணாவதாக, depriving of pleasures of heaven. depriving of pleasures of heaven னா பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த சந்தோஷம் கெடுதல், கெட்டு போகுதல். சந்தோஷம் ஸ்பாயில் ஆகுதல், கெட்டு போகுதல். இந்த ஐயா அந்த அம்மாவோட பாவம் செய்ததுனால 9 ரகசியங்களை கற்றுக்கொண்டதாக 51வது சங்கீதத்தில் பார்க்கிறோம். 9 discoveries of David in Psalm 51. 9 காரியங்களை கண்டுபிடிக்கிறான். அது 9வது காரியத்தில் என்ன தெரியுமா? ஒரு முக்கியமான காரியம் சொல்றான். என் ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருச்சு, அதை திரும்ப தாங்கப்பாங்கிறான். இந்த மாதிரி மாம்ச புத்திக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? இல்லை ஜெபம் பண்ண முடியுதா? இல்லை 4 பேரோட பிரைஸ்லான்னு சொல்ல முடியுதா? இல்லை ஒரு குழுவாக சேர்ந்து ஜெபிக்க முடியுதா?
இல்லை கம்யூனியன் சர்வீஸுக்கு ஃப்ரீடமாக நல்ல விடுதலையாக வர முடியுதா? இல்லை பாஸ்டரை பார்க்குறதுக்கு நமக்கு ஏதாவது தைரியம் வருதா? ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் விசுவாசிகள் பாஸ்டரை பார்க்க பயப்படுறாங்க, இன்னொரு பக்கம் பாஸ்டர் விசுவாசிகளை கண்டு ஓடுறாரு. ரெண்டும் நடக்கலாமே. விசுவாசிகள் என்ன நினைப்பாங்க, நம்ம தண்டவாளம் வண்டவாளம்லாம் பாஸ்டருக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், இவெல்லாம் நம்மளை மூஞ்சி கூட முழிக்க மாட்டார், அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்க. பாஸ்டர் பாவம் செய்துட்டு அப்புறம் அடடா பாவிகளா, டே இவனுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம ஊழியத்துக்கே லாய்க்கு இல்லடான்னு அவர் ஒரு பக்கம் ஓட. ஏன் ஒரு சைடு தான் பேசணுமா? போத் ஆர் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. ரெண்டு சைடு இம்பார்ட்டன்ட். அப்போ அவன் சொல்றான், ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு. நீங்க ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாம பாஸ்டர் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம் தெரியுமா? You have a anointing, you have the grace, you have the talent, you have the speaking ability, but you don't have the joy of salvation because of your sin. A hidden secret sin, but you can project yourself as a holy man, as a goody man outside. God's eyes are watching you. இப்படியும் அப்படியும் ரெண்டுமே நடக்கும். அதனால ரெண்டு சாராரும் பக்காவா இருக்கணும். மேய்ப்பனும் ஆடுகளும். மேய்ப்பன் மேலே தான் அதிக பொறுப்பு இருக்குது. ஆடுகளை பார்க்கலாம். அவன் இஸ் அ லீடர். மந்தையிலிருந்து எடுத்து நிறுத்தப்பட்ட ஒரு ஆடு. அவன் மந்தையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடை எடுத்து தான் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரு. அவனை ஏஞ்சலாக அவனை சூப்பர் கார்டாக நிறுத்தலை. அவனும் மந்தையிலேருந்து எடுக்கப்பட்ட பிரதானமானவன். ஹல்லேலூயா. ஸோ எனிவே இட்ஸ் ஆல் ரைட். அது எங்களுக்கும் பொருத்தம், உங்களுக்கும் பொருத்தம், எல்லாருக்குமே பொருத்தங்க. ஸோ பரம சந்தோஷத்தை இழந்தான், திரும்ப எனக்கு தாரும் என்று சொல்லி கத்துறான். அதே தான் நடக்குது. அடுத்து 4வதாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மாரல் கரப்ஷன் ஆஃப் த சோல் அண்ட் லாஸ் ஆஃப் ஜீல். மாரல் கரப்ஷன் ஆஃப் தி சோல். ஆத்துமா கரைபட்டு வைராக்கிய குறைவுக்குள் நடத்தும். அதை விரும்புகிறான் பிசாசு. ஆத்துமா கரைபட்டு போச்சுன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியம் ஜீரோ ஆயிடுது. நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும். தேவாவியானவர் நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிற பட்சத்தில் நமக்கும் தேவனை குறித்து தான ஒரு வைராக்கியம். தகவலான் குருவிக்கு ஒரு கூடு கிடைச்சிருக்குது வீடை கட்ட. உம்முடைய ஆலயத்தில் எனக்கு கிடைக்கல, ஒன்றை மாத்திரம் கேட்குறேன்னு சொல்லிட்டு உம்முடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி பண்ணுவதை நாடுகிறேன்னு சொல்லி ஒரு வைராக்கியமாய் இன்பமாய் பாடின தாவீதுன்னு போட்டிருக்கு. பினகாசு ஒரு வைராக்கியத்தை பாராட்டினான் போட்டிருக்குது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் போட்டிருக்குது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என் கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன் என்கிற வைராக்கியம் அது குறையும். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்கிற குறை உன்னிடத்தில் உண்டு. ஒரு காலத்தில் வைராக்கியமாக இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லையே. ஏன் குறையுது? சண்டை நடக்குது. நீ விட்டுட்டு வான்னு சொல்றான். கர்த்தரை விட்டுட்டு இந்த பக்கம் வாங்கிறான். அதுக்கு உறுதுணையாய் ஒத்துழைக்கக்கூடியது மாம்சம். அதை பயன்படுத்தி அவனை தட்டிட்டு வான்னு விட்டாம நிற்கிறான். 99 வரைக்கும் போராடுறான். 99 வரைக்கும் போகாத சர்ச்சுக்குங்கிறான். அப்படி போனாலும் இந்த சபைக்கு போகாதேங்கிறான். Thank God, get a certificate from God. Your secret life is an open book for God. Your secret life, உன்னுடைய ரகசிய வாழ்க்கை is an open book to God. ஆண்டவருக்கு முன்பாக உன்னுடைய ரகசிய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக திறந்த புஸ்தகம். இந்த வாசகத்தை மனப்பாடம் பண்ணுங்க. My secret life is an open book to God. ஹல்லேலூயா. அப்படி சீக்ரெட் லைஃப் கரெக்டாக இருந்து பண்ணோன்னா வாட் எவர் வி சே காட் புட்ஸ் எ டிக். அப்படின்னு ஆண்டோடைய பிள்ளைகளே, நான் ஒன்றுமே கிடையாது, பேக் பெஞ்சர். நோ, முதல்ல இந்த பாஸ்டல் ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னவன். விவாகம் ஆகிறதுக்கு முன்னமே இந்த பாஸ்டர் உத்தியோகம் எனக்கு வேண்டான்னு. நோ லார்ட் நோ. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு டிம்கி அடித்து வந்து ஒரு புஷ் கொடுத்து தான் இங்கே நான் நிற்கிறேன். எப்படியாகலும் நம்ம முன்னுக்கு வரக்கூடாது. தேவன் சொன்னால் வரணும், அவ்வளோதான். கர்த்தர் சொன்னால் வரணும்.
கர்த்தர் சொல்லாமல் நம்ம என்றைக்குமே நம்ம மூஞ்சை காட்டிடக்கூடாது. ஆண்டவர் நல்லவருங்க, நம்மளை நடத்துவாருங்க. நமக்கு தெரியாதுங்க. அவர் நடத்துகிற வழிகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்க. நல்ல அவர் மேல் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கடைசியாக அல்லேலூயா, எட்டர்னல் லாஸ், நித்திய காலமாக ஒரு அழிவு கூட ஏற்படுத்தலாம். இந்த சண்டையில் தோத்துட்டோன்னா உப்பு தூணாய் மாறின லோத்து மனைவி, லோத்தின் மனைவியை நினையுங்கள்னு கர்த்தர் சொன்னார். ரிமெம்பர் லோட்ஸ் வைஃப்னார். யாருக்கு சொன்னார் ரிமெம்பர் லோட்ஸ் வைஃப்ன்ட்டு? குடிகாரனுக்கு போய் சொல்லலை, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு தான் சொல்லுகிறார் ரிமெம்பர் ஹர் அப்படின்னார். ஒருவேளை நித்திய வாழ்வையே கூட இழக்கக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டங்கள் நாம் இடம் கொடுத்தால் நம்ம கொண்டு போய் தள்ளுறதுக்கு அது ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். பீட்டர் சும்மாவா சொல்கிறாரு? அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி ஓடுங்கள். இதெல்லாம் 5 எஃபெக்ட் நடக்கும். நேராய் நடக்கிறவர்கள் கோணலாய் நடப்பார்கள். வைராக்கியமாய் இருந்தவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூட மாட்டார்கள், பயப்படுவார்கள். வாரில் ஜெயிக்கலைன்னு அர்த்தம். அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்குதுன்னு காலேபு சொன்னான். இன்னைக்கும் யுத்தத்துக்கு எனக்கு இருக்குதுன்னா, அதுபோல் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளில் இருக்கக்கூடியதான எனக்கு இருந்த வைராக்கியம் குறையில, எனக்கு கூடுதுன்னு சொல்லக்கூடிய சாட்சி. அப்போ எத்தனை போராட்டத்தின் வழியாக நம்மளை கடந்து வந்து அதை ஜெயித்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆமேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல தேவன் வைப்பாராக. நீங்கள் சொல்லணும், நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் வந்த வைராக்கியத்தை காட்டில் இன்னைக்கு எனக்கு அதே வைராக்கியம் எனக்கு அப்படியே இருக்குதுன்னு சொல்லத்தக்கதாக நம்ம ஒத்துழைத்தால் கர்த்தர் அதை கட்டாயம் செய்வார். அல்லேலூயா. கட்டாயம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிடலாமா? ஒரு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணிடலாம். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். 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 எதையோ ஒன்று கர்த்தர் பேசியிருப்பாரே. அல்லேலூயா. நம்மோடு பேசியிருப்பாரே. ஏசப்பா, ஆண்டவருடைய விஷயத்தில் மாத்திரம் டைம் போகுதுன்னு நினைக்கக்கூடாது. அவருடைய விஷயத்தில் மாத்திரம் அவசரப்படவே கூடாது. யாரை பார்க்க சொல்லியிருக்கிறார், எப்படிப்பட்டவர்களை பார்க்க சொல்லியிருக்கிறார், அவர்களுடைய முடிவை பார்க்க சொல்லியிருக்கிறார். கண்டவனையும் பார்த்து ஏமாந்து சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு ஓடிடக்கூடாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்பாவை பாருங்களேன். ஆண்டவரே, என்னத்துக்காக பேதுருவை கொண்டு வந்து இப்படி எழுத வச்சார்? போராட்டம் உண்டு. உங்க மாமிசம் வெளியில போய் கண்ட சரக்கையும் சப்ளை பண்ணுது, ஆத்மா கெட்டு போகணுங்கிறதுக்காக. இடம் கொடுத்துறாதீங்க பிள்ளைகளே அப்படின்னு சொல்றார். கேரண்டி கிடையாது. சபையில் இப்போ இருக்கிற நாம வசனங்களை கேட்குற அளவுக்கு இந்த பரிசுத்தம் கேட்டை விட்டு வெளியில போச்சுன்னா இருக்குமாங்கிற கேரண்டி கிடையாது. நான் சொல்றது புரியுதா தேவ பிள்ளைகளே? என்னென்ன தாட்ஸ் ஒட்டனுடனே பாயுது உள்ள. என்ட்ரு ஆகலாமா, கதவை திறக்க மாட்டானா, உள்ள பூந்துடலாமாங்கிற அளவுக்கு எண்ணங்கள் வரும். ஒரு நாள் அலர்ட்டா இருக்கணும். வாக்கு தத்தமானதை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்கள் விசுவாசத்திலும் நீடிய பொறுமையிலும் சுதந்திரிக்கிறவர்களை கொஞ்சம் நீங்க பார்த்து. பவுல் புலம்புறான், இத்தனை வருஷம் நீங்க சபையில் இருக்கிறீங்க, நான் என்ன ஆகாரத்தோடு இறங்கி வந்திருக்கிறேன் தெரியுமா? ராத்திரி பூரா பிரசங்கம் பண்ணானாமே, ராத்திரி பூரா பிரசங்கம் பண்ற அளவுக்கு தேவ ரகசியங்களால ஸ்டஃப்டு வித்த சமோசாவுக்குள்ள உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சது போல பவுலுக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள், பரலோக ரகசியங்கள், பார்த்துட்டு வந்த ரகசியங்கள், ஞானம்.
அந்த ஐயா பேசணும்னு துடிக்கிறாராக்கும். ஆனா சொல்றாரு, கேட்கிறவங்க பொறாமையோட உட்கார்ந்துருக்கீங்க, வாக்குவாதமோட உட்கார்ந்துருக்கீங்க, இன்னும் மார்க்க பேதங்களோட உட்கார்ந்துருக்கீங்க. என்னுடைய பிரசங்கம் வீணாயிருமோ, நான் அந்த ரகசியங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட பேச முடியலையே, கட் பண்ணிட்டேனே. காரணம், என்னால் முடியல. நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில நீங்க இல்லை. நம்ம வாயில எத்தனை கெட்ட வார்த்தை வருது. ஆண்கள் வாயில கெட்ட வார்த்தை, பெண்கள் வாயிலிருந்தும் கெட்ட வார்த்தை வருதே. மனம் திரும்புவோமா? வரக்கூடாதுல்ல. எண்ணங்கள் அசுத்த எண்ணங்கள் அல்லவா? வாலிப செல்வங்களே, இயேசுவாகிய மெய்யான ஃப்ரெண்டை தவிர்த்து எந்த பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் வேஸ்ட்டு. சாட்சியை கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. வாழ்க்கை வீணா போயிடும். தேவையில்லாத தாமதங்கள், தேவையில்லாத தாமதங்கள். ஆண்டவர் நடத்துகிறபடி நம்ம ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்துக்கு போனா அவர் தாமதித்தாலும் நல்லதை தருவார்ல. செல்வங்களே, செல்லங்களே, வாலிபர்களே, அப்படியே ஜீவியத்தை சரண்டர் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஆபத்து. அந்த போராட்டத்தில் ஜெயிக்கலைன்னா 5 விதமான விளைவுகள் ஆபத்து. பெரியவங்களா இருந்தா என்ன, வாலிபர்களா இருந்தாலும் 9 = 90. கர்த்தர் நல்லவர். வாலிபர்களுக்கு அவர்களுக்கு என்ன விஷயம் தெரியாமல் அவங்க கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் பெரியவங்க அவங்க வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் பார்த்து கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. தகாத உறவுகளில் போய். இது ரெண்டுமே நமக்கு முக்கியம். வேண்டவே வேண்டாம். எதுவுமே கர்த்தர் தவிர, பரிசுத்தம் தவிர வேண்டாம். ஒரு சின்ன அர்ப்பணிப்பு போட்டுருவோமா? அர்ப்பணிப்பை போட்டுருவோமா ஆண்டவருக்கு? ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கண்மணி பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஐயா தகப்பனே, நாங்கள் அவசரப்படலைப்பா. நீங்கள் பேச நாங்கள் கேட்கத்தானே வேணும். கேட்க செய்கிறோம் ஐயா. இன்னைக்கு வேதத்தை கேட்கலைன்னா நாளைக்கு வேத சத்தம் கேட்காத நாட்களில் நாங்கள் எங்கே போய் முட்டி மோதுவோம்? தேவன் நல்லவர். நல்ல இடத்துல எனக்கு பங்கு தந்தீங்க. சிறப்பான சுதந்திரத்தை தந்தீங்களேப்பா. தேவையில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் எத்தனை நடந்தது. இன்னைக்கு சரியாக எனக்கு இப்போ கற்றுக் கொடுத்தது ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை சரண்டர் பண்ணுறேன் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். எல்லா கண்ணும் மூடி இருக்கட்டும். அப்படி லைட்டாக நீங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் டவக்குன்னு கைகளை தூக்கியே காட்டுறதுல தப்பே கிடையாது. நான் இந்த வாழ்க்கையை சரண்டர் பண்ணிடுறேன் ஐயா, நீங்கள் சொன்னபடி ஆகட்டும். இனி நான் அது தொடமாட்டேன். அல்ல, இனி காரியங்களில் வேண்டாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு ரகசியத்தை உங்களை சொல்லி கொடுத்துட்டு அனுப்பலாமா? திடீர்னு ஞாபகம் வருது. அனுமதி கொடுப்பீர்களா? நிஜமாவா? இல்லாவிட்டால் நான் என் ஆத்மாவே போட்டுடலாம். கொஞ்சம் பாருங்களேன் என்னைய. ஒரு ரகசியத்தை சொல்லிட்டா என்னைய பாருங்க. உலகத்தில் நம்ம ரோட்டில் போகும்போது அல்லது சிந்தையில் தப்புகள் வரும் பொழுது உடனுக்குடனே ஒரு காரியத்தை சொல்லணும். நான் அப்படித்தான் ஜெயிக்கிறேன், நான் அப்படித்தான் ஜெயிக்கிறேன். அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்துட்டா, எதை ஒன்று பார்த்தாலோ, எது சிந்தையில் வந்தாலோ, அது எதுவாக இருந்தாலும் XYZ, இந்த துரோகத்துக்கு நான் உடன்பட மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிடணும். சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒன்று ஒரு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது, ஒரு உந்துதல் வருது. இந்த துரோகத்துக்கு ஏதோ வாலிப தம்பிமார்கள் எதையோ ஒன்று பார்த்துட்டாங்க, ஏதோ ஒரு பொம்பளை ஏதோ சம்திங் பார்த்துட்டாங்க. நோ, இந்த துரோகத்துக்கு உடன்பட மாட்டேன் சொல்லி பாருங்க. இப்போலேருந்து சொல்லி பாருங்க. வெளியில் போகும்போது பக்கா வச்சுக்குவீங்க உங்க மைண்டை, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சுக்கிங்க வாழ்க்கைய. சேலஞ்ச், அது பிக் சேலஞ்ச். நீங்களே சொல்லுவீங்க, ஆஹா எனக்கு இந்த மந்திரம் எவ்வளோ ஈஸியாக வேலை செய்யுதுன்ட்டு. இந்த துரோகத்துக்கு நான் உடன்பட மாட்டேன் சொல்லி பாருங்க. நோ, இந்த துரோகத்துக்கு நான் உடன்பட. ஒவ்வொரு தரம்
சாத்தான் அம்பு போல எய்யும் போது டக்குனு திருப்பி அம்பை எழுதிருங்க. இன்னும் இந்த துரோகத்துக்கு உடன்பட மாட்டேன், இந்த துரோகத்துக்கு உடன்பட மாட்டேன், இந்த தப்புக்கு நான் உடன்பட மாட்டேன், நான் இதுக்கெல்லாம் எனக்கு இதுக்கு பங்கு கிடையாது, இப்படி சொல்லிட்டே போங்க. அவன் எவ்வளவு அனுப்புனாலும் திருப்பி திருப்பி எல்லாம் ஃபயர் ஆகிட்டு போகும். ஹல்லேலூயா. நீங்கள் காத்துக்கொள்ளலாம். தட்ஸ் அ டெக்னிக் ஐ யூஸ். கடைசி நேரத்தில் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஐ யூஸ் த டெக்னிக் அண்ட் ஐ கீப் மை செல்ஃப் சேஃப். அதுக்காக ஒரு பெரிய வாலிப கூட்டத்தை நடத்தணுமோ, ஒரு கலபலா பண்ணணுமோ எனக்கு அவசியமே கிடையாது. You shall know the truth shall set you free. அவ்வளவுதான். But the word of God is the truth. When you listen to the truth shall set you free. யோசேப்பு அப்படிதான் செய்தான். நோ, அவருக்கு இது நமக்கு ஒத்து வராது. பவுல் அப்படிதான் சொன்ன, இது ஒத்து வராது. அதை கற்றுக்கொண்டேன்னா I have just opened the secret to you now. இன்னைக்கு அந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தேன். சொல்லி பாருங்களேன். நீங்கள் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது சொல்லி பாருங்க. பிறகு நீங்கள் தப்பிக்கிறத பாருங்க, தப்பிச்சுக்கிறத பாருங்க. சாட்சிகளாக சொல்லுவீங்க. ஒருவேளை ஏன்ட்ட திருப்பி வந்து சொல்ல மாட்டீங்கல்ல, அது வெளியில் சொல்லக்கூட சில நேரங்களில் வெக்கமாக இருக்கும். பரவாயில்ல, பட் யூ வில் வின். மேலே இருக்கிறவர் பார்க்குறாருல, யூ வில் வின். ஹல்லேலூயா. God is with us, but your decision is very important. Your decision is very important to open the lock. அதுக்கான ஒரு மந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த துரோகத்துக்கு நான் உடன்பட மாட்டேன். அந்த ஒரு வார்த்தை தப்பிச்சுக்கிட்டே போகலாங்க. எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தால், அடாடாடா, ஐ விஷ் தட் யூ என்ஜாய் லைஃப். ஐ விஷ் தட் யூ என்ஜாய் லைஃப் இன் கிரைஸ்ட். I wish that you enjoy victorious life in Christ. I love you with the love of Christ. Hallelujah. ஜெபம் பண்ணிடலாம். நல்ல பிதாவே, தகப்பனே, தேவன் பேச சித்தமாக இருந்ததை பேசினீர். நான் அல்ல ஐயா, தெய்வமே. ஐ எம் பேக் பெஞ்சர் என்பதை கர்த்தர் அறிவீர் ஐயா. பின் சீட்டில் உட்கார்ந்துருக்கிற மனுஷன் என்பதை தேவன் அறிவீர். முன்ன கொண்டு வந்து என்னை தள்ளி விட்டது நீங்கள் தானே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைகள். We have spent a quality time in the presence of God on this 22nd of February. மனதார மனங்குளிர, ஒருவேளை லேட் ஆனாலும் கூட மனங்குளிர எங்கள் நேரத்தை உம்முடைய பாதத்தில் செலவிட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிதாவே. தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய மகாராஜா கிறிஸ்து இயேசு வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹல்லேலூயா. சமாதானத்தோட போய் வாருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.